அத்தியாயம் 1. திலீப் சாயங்கால வேளைகளில் மெரினாவுக்கு போக மாட்டான். ராத்திரிதான். அவன் பாஷையில் குடுமிகளும் கொல்ட்டிகளும் குஜ்ஜுக்களும் கெத்தான ஆசாமிகளும் பாப்கார்ன் சாப்பிட்டு பலூன் பிடிக்கும் பட்டம் விடும் வேலை சாயங்காலம். மெரினா வேளா வேளை வேஷம் மாறும். சோடியம் மஞ்சளில் நனைந்த கடற்கரையில் சேட்டுகள் லேட்டாக உலா வருவார்கள். மனைவியர் அலுமினிய நாற்காலிகளில் வீற்றிருக்க நாய்கள் உற்சாகமாக கடல் அலைகளுக்கேற்ப குதித்து நண்டு பிடிக்கும். வீட்டுக்கு பயந்த காதலர்கள் இருள் விளிம்பில் முழந்தாளிட்டு உலகை விலைபேசிவிட்டு 5ஆம் நம்பர் பஸ் பிடித்து செல்வார்கள். 8:30 மணிக்கு மெரினா மோனதவத்தில் ஆழும்போது வலை நாற்றத்தின் பின்னணியில் அங்கங்கே ஒரு இரவு பறவை குரல் கொடுத்து மீன் பிடிக்க குத்துமதிப்பாக அலைகளை கொத்தும்போது தூரத்து கப்பல் கும்பல்கள் விளக்கு போட்டுக்கொண்டு வேடிக்கை பார்க்கும். கூர்ந்து பார்த்தால் டால்பின் துள்ளல் கூட தெரியும். திலீப் அந்த சமயத்தில்தான் தன் நண்பர்களுடன் மெரினாவுக்கு ஒரு சிற்றரசனின் திக்விஜயம் போல போவான். அனாவசிய அலங்கார மோட்டார் சைக்கிள்கள் பின்தொடர கையில்லா பனியனும் தோல் உரை மணிக்கட்டும் சைக்கட்டலிக் கண்ணாடியும் முதுகு பையுமாக காற்றில் சிகரெட் ஆட பட்வைசர், ஹைனகென் போன்ற அயல்நாட்டு பெயர் கொண்ட பியர் குவளைகளை கட்டை விரலால் சீல் திறந்து குலுக்கி நுரைக்க குடித்துவிட்டு ஜென்காரை கடற்கரையை ஒட்டிய தார் சாலையில் நிறுத்திவிட்டு கடைசி கடைகள் பெட்ரமாக்ஸை அணைப்பதற்கு முன் சோளக்கொண்டை வாங்கி கொண்டு அலை நோக்கி ஓடுவார்கள். அலை ஈரம் முடிந்த உடனே இருக்கும் மணல் சரிவில் உட்கார்ந்து கொண்டு புகைப்பார்கள். கொக்கைன் சேர்மானங்களை உள்ளங்கையில் வைத்து மூக்கால் உறிஞ்சும் போது பியருடன் ஒத்துழைத்து மயக்கம் தலைக்கீறும். ஜப்பான் தேசத்து 10,000 வாட் பெட்டியில் எர்த்விண்ட் அண்ட் ஃபயர் கேட்பார்கள். நரசிம்மன் டார்ச் வெளிச்சத்தில் ஆடன் படிப்பான். நடராஜன் ஈழத்து கவிதைகளை மனனம் செய்வான். பில்கேட்ஸ் என்ற புனைப்பெயர் கொண்ட விஜயன் பேஸ்பால் தொப்பியை தலையில் திருப்பி அணிந்து கொண்டு கனவுகளில் ஆழ்வான். திலீப் மீன் வறுவல் பொட்டலத்தை சுவாரஸ்யமில்லாமல் கடிப்பான். அவர்கள் மொழி தமிழ் அல்ல, இளமையும் வன்முறையும். ஜிம்மில் போய் பம்படித்து உடம்பை வளர்த்து கொண்ட அளவுக்கு மனம் வளராமல் இரத்த நாளங்களில் ஆட்ரினலின் உச்சத்துக்கு வடிகால் தேடி எப்படியாவது எதையாவது அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் துடிக்கும் வயசு. அவர்களிடம் மரியாதை கிடையாது, கெட்டதுதான் நல்லது. தோல் ரவிக்கை அணிவார்கள், எப்போதும் மெல்வார்கள். உபத்திரவம் தாங்காமல் பணக்கார பெற்றோர் வாங்கி கொடுத்த வண்டிகளில் கடற்கரை சாலையில் மாமாக்களை துரத்துவதும் சிவப்பு விளக்குகளை மீறுவதும் பிறப்புரிமை. பிச்சைக்காரர்களை முகத்தில் துப்பிவிட்டு அல்லது பிருஷ்டத்தில் உதைத்துவிட்டு 100 ரூபாய் நோட்டு தருவார்கள். பெண்களுடன் பதறி பேசி சிதற அடிப்பார்கள். திலீப் ஒரு காதில் கடுக்கனை நிரடி கொண்டிருந்தான். உரையாடலை சற்று கவனிப்போம். குரு, பார்ட்டி வருது, லண்டன் தான் கூட்டியாராம். எத்தனை பொண்ணுங்கடா என்றான் நடராஜன் உதட்டில் டூத்பிக்கை இடம் மாற்றிக்கொண்டு. பை ஒன் டேக் ஒன். சற்று நேரம் ஏதும் நிகழவில்லை. யாரும் வரவில்லை. ஆயாசம் கொண்டு ஏமாத்திட்டானா? தெலுங்குக்காரன்கிட்ட சொல்லியிருக்கணுமா? வாக்கு தவற மாட்டானுங்க. இப்பெல்லாம் ரெய்டு ஜாஸ்தி, கொஞ்ச நேரம் பார்ப்போம். அவர்கள் உட்கார்ந்திருந்தது மணலுக்கும் சாலைக்கும் இடைப்பட்ட உயரம் குறைந்த கான்கிரீட் விளிம்பில். அப்போது ஒரு டாட்டோ சுமோ அவர்களை கடந்து சென்றது. கண்ணாடி கதவுகள் கருப்பேறி இருந்தன. ஒரு கணம் அதன் விண்ஷீல்டை வருடிய மஞ்சள் வெளிச்சத்தில் முன் சீட்டில் ஒரு பெண் தோளில் சாய்ந்து வர ஒரு கையால் ஓட்டி செல்வது முரளி என்று தெரிந்தது. டேய் முரளிடா, தள்ளிட்டு போறான் பாரு. முரளி வண்டியாது? ஆமாடா, கரும்பச்சை நிறம் சுமோ. கூட யாரு? பார்ட்டி. பாத்தியா, நம்ம கையில சொல்லாம நம்பிக்கை துரோகம் பண்றான் பாரு. கொஞ்ச தூரம் சென்று பின்விளக்கு சிவப்பில் ஒளிர வண்டி நின்றது. அவர்கள் இறங்கி கடல் அலையை நோக்கி செல்வது தெரிந்தது. மணி 10 இருக்கும். யாரும் இல்லை. ஒரு கடற்கரை நாய் சுண்டல் காகிதத்தை மூக்கால் புரட்டி கொண்டிருந்தது. காத்து வாங்க போறானா? இல்லடா, காத்தடிக்க என்று சிரித்தான் திலீப். ஒரு காரியம் செய்யலாம். நானும் அதே தான் நினைச்சேன். அவங்க முன்னால போகட்டும். பிளாஸ் கொண்டாந்திருக்கியாடா? நம்ம பின்னால வர்றது தெரியவே கூடாது. கொஞ்சம் விட்டு அப்புறம் எடு. அவன் வழியறத போட்டோ பிடிக்கணும். அவர்கள் இருவரும் பின்னால் இவர்கள் தொடர்வதை பற்றிய பிரக்ஞையே இல்லாமல் இடுப்பில் எக்ஸாக அணைத்து கொண்டு மணலில் தள்ளாடி தள்ளாடி நடந்தார்கள். பௌர்ணமி கடந்து விட்டதால் லேட்டாக எழுந்த சந்திரன் அலை விளிம்புகளுக்கு வெள்ளி மீசை வரைந்து கொண்டிருந்தது. அவர்கள் தீர்மானமாக கடலுக்கு மிக மிக அருகே சென்றார்கள். குளிக்க போறாங்களா? கழிக்க போறாங்கடா முட்டாளே. ஷூ! திலீப்பின் நாடி துடிப்பு அதிகமாயிற்று. இருவரும் கடல் அலை காலை தொட ஏறக்குறைய படுத்து கொண்டார்கள். அவன் அவசரத்தில் இருப்பதும் அவள் தாமதிப்பதும் சில்லவுட்டில் தெரிந்தது. மெல்ல, மிக மெல்ல அவர்களை திலீப்பும் நடராஜனும் அணுகினார்கள். எட்ரா என்றான் மெல்ல. சற்று உறக்க பேசியிருக்க வேண்டும். முரளி சட்டென்று திரும்ப
கிளிக் என்று பிளாஷ் சிமிட்டியது. அப்போதுதான் திலீப்புக்கு புரிந்தது, அது முரளி இல்லை. ஓட்ரா ஓட்ரா, வேற யாரோ என்றான். இதற்குள் முரளி என்று தப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட இளைஞன் எழுந்து ஒரு கெட்ட வார்த்தையை உபயோகித்து பாய்ந்து திலீப்பை வீழ்த்தினான். பெண் கூக்குரலிட்டாள். தன் கையில் இருந்த புத்தகமோ பையோ அதனால் திலீப்பின் தலையில் அடித்தாள். இளைஞன் பலசாலி. மிகுந்த கோபத்தில் திலீபனின் மார்மேல் உதைத்து கையை பிடித்து முறுக்க திலீபனுக்கு மூச்சு முட்டியது. சாகப் போகிறோம் என்று தோன்றிவிட்டது. ஏய் நடராஜு, யாராவது வாங்களே! திரும்ப மணலில் ஓட பழைய தமிழ்பட பத்தினி கம் மனைவி போல அவன் முழந்தாளை பற்றி கொண்டு இழுபட்டவனை விடுவிக்க முடியாமல் தடுமாறினாள். இதற்குள் நடராஜன் காருக்கு போய் டயர் லீவரை எடுத்து வந்து விட்டான். அதை பயிற்சி இல்லாமல் வீச அவன் குனிய கை நழுவி விழுந்தது. திலீப் அதை பொறுக்கிக் கொண்டான். திலீப் அதுவரை முகத்திலும் காலிலும் வயிற்றிலும் உதை வாங்கியிருந்தான். பெண் அலறி எச்சரிப்பதற்கு முன் முகத்தில் ரத்தம் பாய்ந்து டயர் லீவரால் அவன் மண்டையில் வெடித்தான். சட்டென்று முரளி என்று நினைத்தவன் அனைத்தும் அடங்கி போய் மௌனமானான். தொப்பென்று விழுந்தான். அந்த பெண் கடல் அலையை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். ஓடியாங்க ஓடியாங்க என்று அவள் அலறியதை காற்று கடத்தி போயிற்று. திலீப் சிரமத்துடன் எழுந்திருந்து கீழே கிடந்த முரளியை பார்த்தான். அவனிடம் சலனம் இல்லை. மூச்சுக்காற்று இருக்கிறதா என்று முகத்தருகே விரல் வைத்து பார்த்தான். சொல்லத் தெரியவில்லை. கொன்னுட்டியாடா? தெரியல, வா போயிரலாம் என்றான் நடராஜன். குரல் நடுங்க கீழே சந்தேகமாக பார்த்து கொண்டே நில ஒளியில் கிடந்தவன் அருகில் ரத்தம் கசிந்து அதை மணல் உறிஞ்சு முன் கரு நீளமாக தெரிந்தது. திலீப் தொட்ட கை பிசுபிசுப்பாக இருந்தது. புதிய இரத்த வாசனை பரவியது. வாயெல்லாம் மணல். பாவி, நீதாண்டா கொன்ன முரளின்னு. முரளி இல்லடாது, வாடா போயிரலாம். திரும்பச் சென்று காரை கிளப்ப திலீப் பைக்குள் கைவிட்ட போது சாவி இல்லை. சண்டையில் மணலில் எங்கோ விழுந்திருக்கிறது. என்னடா சாவி இல்ல? பாஸ்டர், இப்ப என்ன செய்யறது? என் பின்னாடி மோட்டார் சைக்கிள்ல வந்துரு. காரு அப்புறம் பாத்துக்கலாம், வாடா. பெட்ரோல் வருவாங்க, பார்ட்டி வந்தாலும் வரும். செத்துட்டானாடா அவன்? இப்ப அவன் செத்தா என்ன, இருந்தா என்ன? செத்துட்டான்டா. நீ ஏண்டா அழற? அவன் அப்பா அம்மால அழணும். நீ தானே முரளிக்காருன்னு அடையாளம் காட்டின. பேசாம வீட்டுக்கு போறவங்க தானே நாம என்றான் அழுகுரலில். நடந்தது நடந்து போச்சு, கழியாத, தைரியமா இரு. போலீஸாண்ட சொல்றது நம்ம கடமை இல்லையா? பாரா, ஜெயிலுக்கு போக குறுக்கு வழி சொல்றான். வாடா கிடந்து. என்னடா நடந்தது என்றான் விஜயன். அவன் சண்டை பக்கம் வரவில்லை. அச்சாம்பார் ஒரு அடி திலீப்பு டயர் லீவரால ஆளு அங்கேயே அவுட்டு. யாரு? முரளியா? அதை ஏன் கேக்குற? அது முரளியே இல்ல, எவனோ குட்டி தள்ளிக்கிட்டு வந்திருக்கான். அவனை போய் முரளின்னு. கையெல்லாம் ரத்தம், சட்டையெல்லாம் ரத்தம். எதுக்குடா கொன்னீங்க என்று நரசிம்மன் யதார்த்தமாக கேட்டான். 2 மோட்டார் சைக்கிளில் 4 பேர் இரவின் மௌனத்தை கலைத்து சென்றார்கள். டிராபிக் விளக்கு மஞ்சள் கண்ணை மட்டும் சிமிட்டி கொண்டிருக்கும் ராதாகிருஷ்ணன் சாலையில் திரும்பினார்கள். நடராசு, என்னை விட்டு போயிடாதீங்கடா. காரை தனியா நான் எடுத்து வர முடியாது. தனியா அங்க போக மாட்டேன். கவலைப்படாதே சகோதரா என்று விஜயன் பாடினான். சாவி எடுத்துட்டு வா, பாத்துக்கிறோம். இதாண்டா நட்பு. பொண்ணு என்ன ஆச்சு? கடல்ல போயிருச்சு. கடல் கண்ணி. கடல் கண்ணி. உலகத்துல ஆன்டி பர்சனல் மைண்ட்ஸ் எத்தனை இருக்கு தெரியுமா? இவன் ஒத்தண்டா. இப்ப எங்க போறோம் என்றான் நரசிம்மன். திலீப் வீட்டுக்கு போய் அவன் காரோட டூப்ளிகேட் சாவி எடுத்து வர போறோம். கிளியர்? கிறிஸ்டல் கிளியர். அத்தியாயம் 2. வீட்டை அணுகும் முன் மோட்டார் சைக்கிளின் என்ஜினை அணைத்து நழுவி வந்தார்கள். திலீப் பக்கவாட்டு மாடிப்படி வழியாக தன் அறைக்கு சென்று உள்ளே இருந்த படிகள் மூலம் ஹாலுக்கு இறங்கினான். ஆளுயர வெங்கடாஜலபதி படம் மஞ்சள் பல்பு ஒன்று மட்டும் எரிய பாதி வெளிச்சத்தில் இருந்தது. அருகே ஷோகேஸில் உள்ளே ஆணியடித்து சாவி மாட்டியிருக்கும். அவனுக்கு தெரியும், எவரையும் எழுப்பாமல் எடுத்து செல்ல வேண்டும். அப்பாவும் அம்மாவும் ஏசி ரூமில் படுத்திருப்பார்கள். தங்கை கரடி பொம்மையை கட்டிக்கொண்டு 2வது பெட்ரூமில் படுத்திருப்பாள். அவள் அறையில் கம்ப்யூட்டர் ஓடிக்கொண்டிருந்தது. திரையில் ஒரு பெண் சிங்கம் உட்கார்ந்திருந்தது. ரூபி நாய் சோஃபாவில் படுத்திருந்தது. எழுந்து வந்து அவன் அருகில் வாளை ஆட்டியது. முதலில் திடுக்கிட்டான். நல்லவேளை குறைக்கவில்லை. அதன் கழுத்தை தடவி கொடுத்துவிட்டு இருக்கிற வெளிச்சத்தில் கண்ணாடி அலமாரியை திறந்து சாவி இருக்குமிடத்தை அனுமானித்து துழாவினான். ஜன்னலுக்கு வெளியே அவர்கள் மோட்டார் சைக்கிளில் காத்திருக்க விஜயன் சிகரெட் பற்ற வைத்தான். எங்கே போய் தொலைந்தது சாவி? கடவுளே, சீக்கிரம் சீக்கிரம். 2வது தட்டில் இருக்கிறதோ? என்னவோ பொருள்கள் எல்லாம் கையில் பட்டன. பால் பாயிண்ட், அப்பாவின் சிரிஞ்சுகள், காந்தம் பொருந்திய குண்டூசி கூடு. இதோ கை துழாவும் போது பட்டென்று ஹால் முழுவதும் வெளிச்ச வெள்ளத்தில் பிரமித்தது. கூசுவது தாங்காமல் கண்களை மறைத்து கொள்ள அவன் அப்பா. திலீப்பா? ஆமாப்பா. இந்த வேளையில என்ன தேடுற? அப்போதுதான் கவனித்திருக்கிறார். என்ன சட்டையெல்லாம் ரத்தம், முகம் வீங்கியிருக்கு? அது ஒண்ணுமில்லப்பா. வந்து சண்டை போட்டியா? ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார்.
கார்ல போனியே, யார் அவங்க? கார் எங்க? அது சரியா சொல்றா? கார் மெரினாவில் இருக்குப்பா. சாவியை தொலைச்சிட்டேன், மணல்ல விழுந்துருச்சு. டூப்ளிகேட் எடுத்துட்டு. காயம் எப்படி வந்தது? தட்ஸ் நத்திங்ப்பா. ஒண்ணுமில்லையா? மேலுதடு கிழிஞ்சிருக்கு, அரைக்கண் வீங்கி மூடி இருக்கு. திலீப், என்ன மறைக்கிற? உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லப்பா, நான் சாவி எடுத்துக்கிட்டு. உட்காரு முதல்ல, காரை காலையில எடுத்துக்கலாம். டாக்டரை வரவழைக்கிறேன். உன்னால என்ன பிரச்சனை பாரு. இதற்குள் திலீபனின் தாய் கண்ணை கசக்கி கொண்டு இறங்கி வந்தாள். தாலி நைட்டிக்கு மேலே மஞ்சள் தடவி தொங்கிக் கொண்டிருக்க தலை கலைந்திருந்தது. உன் பையன் கடற்கரையில சண்டை போட்டுட்டு வந்திருக்கான். நீ டாக்டர் ரமேஷுக்கு சொல்லி கூப்பிடு முதல்ல, இல்ல பெரிய கார் எடுத்து போய். என்னடா அது பாப்லு? திலீப்பின் செல்ல பெயர். ஏண்டா ஏண்டா இப்படி? உன்னால ஒரு நல்லது உண்டா? இரத்த காயமா வந்திருக்கே. அவள் குரலில் அழுகை சரிகையிட கேட்டாள். சும்மாருமா என்றான் அதட்டலாக. அப்பா கதவை திறந்து, உள்ள வாங்கப்பா மகானுபாவங்களா என்று சகாக்களை அழைத்தார். விஜயன், நரசிம்மன் இருவரும் தயங்கி வந்தார்கள். நடராஜன் அங்கேயே நின்றான். என்னப்பாச்சு? இருவருக்கும் போதையில் கண்கள் ஒளிர்ந்தன. விளக்கு வெளிச்சம் ஊசி போல் குத்தியது. ஒண்ணுமில்ல அங்கிள். பீச்சாங்கரையில முரளின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தனை சேஸ் பண்ணமா. அவன் வேற ஆளு. அதுல சண்டை வந்து டயர் லீவர்ல அடிச்சிட்டான். அவன் விழுந்துட்டான். ரத்தம் பூரா அவனுது. திலீபனின் அப்பா ராமச்சந்திரன் பதற்றத்துடன் தன் உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு பொறுமையுடன் கேட்டார். நரசிம்மன் தலை சுற்ற அப்படியே கார்பெட்டில், எதுக்குடா சண்டை போடுறீங்க என்று கேட்டு படுத்து விட்டான். ராமச்சந்திரன் தாரிணியை கலவரத்துடன் பார்த்தார். கார் எங்கே இருக்கு? அங்க. டூப்ளிகேட் சாவி எடுக்கத்தான் வந்தோம். இதற்குள் அவுட் ஹவுஸில் இருந்து குமாரசுவாமி வந்தான். அவன் இந்நேரம் செத்துருப்பான் அங்கிள். யாரு? முரளி. இல்ல முரளின்னு நாங்க நினைச்சுக்கிட்ட ஆளு. அப்படியே டயர் லீவர்ல மண்டையில ஒன்னு போட்டுட்டான். ஆல் க்ளோஸ். என்னடா சொல்றான் திலீப் இவன் என்றார் கவலையுடன். நோ ப்ராப்ளம்பா, நாங்க பாத்துக்கிறோம். குமாரசாமி, இவங்கெல்லாம் தள்ளாடாத ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் மெரினாவில் நம்ம ஜென்காரை எடுத்துட்டு வந்துருங்க. அம்மா ஃபோனில், சாரி டாக்டர், ராத்திரி வேலையில் உங்களை தொந்தரவு பண்ணுறோம். எங்கள் மகன் திலீபன் ஏதோ சண்டை போட்டுட்டு அடிபட்டுட்டான். எங்க டாக்டர்? சரி டாக்டர். ஃபோனை பொத்தினாள். தேவகிக்கு ஃபோன் பண்ணுறாராம். ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்களாம். அரை மணியில் வராராம். வீட்டுக்கு வர சொல்லு, ஃபோனை கொடு என்று ஃபோனை வாங்கி கொண்டு, டாக்டர், இட்ஸ் அன் எமர்ஜென்சி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். தயவு பண்ணி வீட்டுக்கு வாங்க. ஆஸ்பத்திரிக்கு வர முடியாத நிலை. போலீஸ் கேஸ் ஆயிடும். வில் வெயிட் டாக்டர். கார் அனுப்பட்டுமா? சரி. ராமச்சந்திரன், இரு, சட்டை பேண்ட் மாட்டிக்கிட்டு வரேன். உன்னைய பெத்ததுக்கு நடுராத்திரியில கஞ்சா அடிச்சவங்க கூட காரை தேடிக்கிட்டு சுத்த வேண்டி வருது. ஏம்மா நம்ம புள்ள மட்டும் இப்படி இருக்கிறான்? என்ன பாவம் செஞ்சோம்? கூலி குறைச்சோமா? திருடினமா? கொள்ளையடிச்சோமா? சரியா வளர்க்கலங்க. பைசா அருமை தெரியாம வளர்த்துட்டோம். எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட் சார் என்றான் விஜயன். ஆமா, இவர் சொல்லிட்டாரு. சரியா போயிரும் உலகமே. டாய்லெட் எங்க இருக்கு? ஒரு சிகரெட் கிடைக்குமா? அவன் கண்கள் திசை தவறி தாரிணியின் மார்பை நோக்கின. ராமச்சந்திரன் அவனை வெறித்து பார்த்தார். மன்னிச்சிருங்க சார், அப்படி பார்க்காதீங்க. வாடா என்று நடராஜனை அழைத்து கொண்டு காரில் புறப்பட்டார். அவர்கள் மெரினாவை அடைந்தபோது மணி 2 இருக்கும். வானத்தில் ஈரம் அதிகமாகி கருமேகங்கள் திரண்டு சத்தமில்லாமல் மின்னலடித்துக் கொண்டிருந்தது. காற்று பலத்திருந்தது. அவர்கள் கார் அருகே கையில் கம்புடன் ஒரு போலீஸ்காரர் நின்று கொண்டு காரின் நம்பரை குறித்து கொள்ள நோட்டை உருவி கொண்டிருந்தார். கார் அனாதையாக நின்று கொண்டிருந்தது. அதன் அருகே ராமச்சந்திரனின் சியலோ வந்து நிற்பதை கவனித்து அந்த போலீஸ்காரர் அருகே வந்தார். கார் உங்களுதுங்களா? ஆமாங்க. எதுக்கு நிப்பாட்டி இருக்கீங்க ராத்திரி வேலையில? உள்ள யாராச்சும் இருக்காங்களா? ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, அதான் விட்டு வந்துட்டோம். புதுசா இருக்குது? காரு புதுசுதான், ஓட்ட தெரியாம ஓட்டியிருக்காங்க பசங்க, அதனால. தேங்க்ஸ் கான்ஸ்டபிள், ஏதாவதுன்னா இந்த விலாசத்துல வந்து பாருங்க என்று ராமச்சந்திரன் தன் கார்டை கொடுத்தார். அவர் அதை பார்த்து பையில் போட்டுக்கொண்டார். பெட்ரோல் டியூட்டிங்க, ஏதாவது காஃபி டிஃபனுக்கு. ராமச்சந்திரன் 100 ரூபாயை எடுத்து கொடுக்க குமாரசாமி, அந்த கார்டை கொடுத்துருங்க என்று வாங்கி கொண்டான். எந்த பக்கம் போறீங்க? எட்வர்டு எலியட்ஸ் ரோடு. அங்கதான் வீடுங்களா? பிரசிடென்ட் ஹோட்டல் எதிர்க்க. பைக்ராப்ஸ் ரோடு கட்டிங்ல விட்டுருங்க, இல்ல பிரசிடென்ட் கிட்ட விட்டா கூட சரி. கதவை திறந்து அவர் அனுமதிக்க காத்திராமல் ஏறிக்கொள்ள மழை துவங்கிவிட்டது. சற்று நேரம் மௌனமாக வந்தார்கள். வழியில் கான்ஸ்டபிள் இறங்கி கொண்டார். குமாரசாமி, அந்த ஆளு நம்பரை நோட் பண்ணிக்கிட்டாங்கிற? ஐயா, இல்லையா. நல்ல வேளை கார்டை திருப்பி வாங்கிட்ட. ஐயா, நானும் அதான் பார்த்தேன்யா, பொசுக்குன்னு கார்டை கொடுத்துட்டீங்களேன்னு. நல்ல வேளை. வீடு திரும்பியதும் டாக்டர் ரமேஷின் எஸ்டீம் நின்று கொண்டிருந்தது. அத்தனை விளக்குகளும் போட்டிருக்க, தோட்டத்தில் அவ்விருவரும் சிகரெட் பிடித்து கொண்டிருக்க, வாசனை வேறு மாதிரி இருந்தது. நடராஜனை உலுக்கி, எங்கப்பா நடந்தது சண்டை? நேரன்னா என்னடா சொல்ற? அவன் கடற்கரை ஆண்ட கிடப்பான். உன் வீடு எங்க? உங்க வீடு தான் எங்க வீடு என்று சிரித்தான்.
குமாரசாமி, என் பிள்ளைக்கு வாய்ச்ச நண்பர்களையெல்லாம் பாத்தீங்களா? குமாரசாமி, ஆமாய்யா என்றான் அனுதாபத்தோடு. இவனுங்களை கவனிச்சுக்கிறேன், உள்ள போய் திலீப் தம்பிய கவனிங்க. கவலைப்பட ஏதும் இல்லைங்க, விளையாட்டா சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இல்ல குமாரசாமி, கொன்னுட்டான் என்றான் நடராஜன் தீர்மானமாக. வா தம்பி, நாம 2 பேரும் குப்பைத்தொட்டில பிள்ளை பொறுக்கலாம். பியூட்டிஃபுல் குமாரசாமி, யூ ஆர் எ போயட் என்று சிரித்தான் நடராஜன். உள்ளே டாக்டர் ரமேஷ் திலீப்பின் நெற்றியில் தையல் போட்டு கொண்டிருந்தார். கன்னத்தில் பிளஸ் வடிவ பிளாஸ்திரி ஒட்டி இருந்தார். அவ்வளவுதாம்மா, ஏடிஎஸ் போட்டுட்டேன், கை வீங்கியிருக்கு, காலை காரியமா எக்ஸ்ரே எடுக்கணும், பிராக்சர் அல்லது கிராக்கு விழுந்திருக்கலாம். திலீபனின் நெற்றி கற்றையை பிரித்தார். ரத்தம் கட்டியிருந்தது. திலீப், 1 வாரம் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூடாது, கம்ப்ளீட் ரெஸ்ட். பெயின் கில்லர் கொடுத்துருங்களேன், நல்லா தூங்கட்டுமே. தேவையில்லை, அவன் எடுத்திருக்கிறதே பெயின் கில்லர் தான் என்று தன் பெட்டியின் உதடுகளை மூடினார். தேங்க்யூ டாக்டர், ராத்திரில தொந்தரவு பண்ணிட்டோம். பரவாயில்ல, டாக்டருக்கு அலர்ஜி போயிடுச்சுல, குறைஞ்சிருக்கு. கான்டாக்ட் லென்ஸை எடுத்த உடனே. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. வரட்டுமா? இன்னும் ஒரு கேஸ் பார்க்கணும், வாமிட்டிங் கேஸு. அத்தியாயம் 3. மறுநாள் முழுவதும் திலீப் படுக்கை அறையிலேயே இருந்தான். ஜன்னல் திரைகளை இழுத்து கொண்டு அரையிருட்டில் பிரமிப்பில் பதட்டத்தில் படுத்திருந்தான். வேளா வேளைக்கு அம்மாவும் தங்கையும் தின்ன ஏதாவது கொண்டு தர வேண்டாவிருப்பாக உண்டான். கழுத்தை தொட்டு பார்த்ததில் ஜுரம். அம்மா அவனை பரிவுடன் பார்த்து, அவங்க சவகாசம் வச்சுக்க வேணான்னு சொன்னேன், பாத்தியா? அதுவும் அந்த நடராஜு, அவனை கண்டாலே பிடிக்கல. என்னையே சைட் அடிக்கிறான்டாவன். அவன்கிட்ட போய் சும்மா இருங்கம்மா, எல்லாரும் என்ன அதட்டுங்க, குமாரசாமி முதற்கொண்டு. சண்டை போட்டியா பாப்லு என்று அவன் தங்கை பிக்கி கேட்டாள். இல்லடி, சின்ன தகராறு. பெருசு பண்றாங்க அப்பாவும் அம்மாவும். நெத்தில பெருசா இருக்கே காயம், கட்டுதான் பெருசு. பாப்லு, அம்மா சொல்றாப்ல ரிஷிவாலி போயிறேன். அவனை தபோவனத்துக்கு அனுப்பி அலுமினிய தட்டுல சோறு போடணும். காலை தினமலர் வராந்தாவில் கிடந்தது. காப்பி கோப்பையை ஸ்டூலில் வைத்துவிட்டு பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து ராமச்சந்திரன் குமாரசாமி கொண்டு வந்த செய்தித்தாளை புரட்டினார். ஐயா, 3ஆம் பக்கத்தை பாத்துருங்க ஐயா. 3ஆம் பக்கத்தில் அடையாளம் தெரியாத பிணம் என்று சின்னதாக பெட்டி செய்தி வந்திருந்தது. சென்னை, செப்டம்பர் 12. படத்தில் கண்ட சுமார் 20 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் மரணம் அடைந்து விட்டார். மேற்படி நபரை பற்றி எவ்வித தகவலும் தெரியவில்லை. உறவினர் நண்பர்கள் யாரேனும் வந்தால் J3 புலனாய்வு பிரிவை அணுகுமாறு அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம். பிரேதம் பொது மருத்துவமனை சவக்கிடங்கில் உள்ளது. குமாரசாமி பவ்யமாக அருகில் நின்றான். போட்டோவில் முகம் மட்டும் தெரிந்தது. கன்னங்கள் ஒட்டியிருந்தன. பாதி கண், பாதி வாய் திறந்த வாயில் வெற்றிலை போட்டார் போல் கருப்பாக இருந்தது. அந்த போலீஸ்காரன் நம்ம கார் நம்பரை நோட் பண்ணிக்கலையே. இல்லையா, இது அம்மா திலீப் கிட்ட காட்ட வேணாம். பெங்களூருக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிருங்க, மார்னிங் ஃபிளைட்ல. தீர்மானிச்சிட்டேன் குமாரசாமி. ஐயா, பணசங்கரி தபோவனத்து ஹாஸ்டல்ல சேர்த்துறதுன்னு. பையனுக்கு சகவாசம் சரியில்லை. ஐயா, திலீப் ஐயாவுக்கு செய்தியை காட்டிடுறது நல்லதுயா. அவர் யோசித்து, நீ சொல்றது சரிதான், பயம் இருக்குமில்ல? ஆமா ஐயா, ஏதாவது ப்ராப்ளம் வருங்கிற? வராதியா, வந்தாலும் சமாளிச்சிடலாம். எதுக்கும் டிஸ்கிரீட்டா விசாரிச்சுட்டு வாங்க. தாரிணி காபி டம்ளரை எடுத்துக்கொள்ள வந்தபோது பேப்பரை எடுத்து மறைத்து வைத்தார். காலையிலே பார்த்துட்டேன். என்னங்க இது விபரீதம்? பார்த்தாச்சா? அப்ப பையன்கிட்ட காட்டு. தூங்குறான். சாச்சா, அது ஏதோ அனாதை பிணமா இருக்குங்க. லெட்ஸ் ஹோப் சோ. அந்த பையன்க சொல்றத பார்த்தா ஒரு ஆளை அடிச்சு போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. ஒருத்தன் சொல்றான் உத்தரவாதமா செத்துட்டான்னு. சாச்சா, திலீப் அப்படியெல்லாம் விபரீத காரியம் செய்ய மாட்டான். முதல்ல உங்க பையன் மேல நம்பிக்கை வைங்க. அவனை எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறீங்க. உங்க கூட பேசுறதே நிறுத்திட்டான். அப்ப நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம்ங்கிற? ஆமாங்க என்றால் அழுத்தமாக. பாத்தீங்களா குமாரசாமி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். குமாரசுவாமி எதுவும் பேசாமல் சிலை போல நின்று கொண்டிருந்தான். யார் காரணம்னு ஆராய்ச்சி வேணா. இப்ப அவனை திருப்பி குழந்தையாக்கி திருத்தமா வளர்க்க முடியாது. எல்லாம் பாலத்தடியில தண்ணி. நீ போய் அவங்க கிட்ட இந்த பேப்பரை கட்டாயமா காட்டிடு. நீங்களே காட்டுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள். நாய் குரைத்தது. குமாரசாமி கேட் அருகில் சென்றான். அங்கே யாரோ வாயில் கதவை திறக்க சொல்லிக் கொண்டிருந்தார். கோன் ஹை? ஷா போலீஸ். என்ன விஷயம் என்று கதவை திறந்தான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்தார். ஜீப்பில் ரேடியோ உளறிக் கொண்டிருந்தது. ஐயாவை பார்க்கணும். என்ன விஷயம்? சும்மா விசாரிக்க. என்ன விசாரிக்கணும்னு சொல்லுங்க. நீங்க தான் ஓனரா? இல்ல, முந்தானேத்து உங்க வீட்டுக்காரு கடற்கரையில ராத்திரி நின்னுகிட்டு இருந்ததா பார்த்திருக்காங்க. அதை பத்தி விசாரிக்கணும். குமாரசாமி ராமச்சந்திரனை பார்க்க அவர் அருகில் வந்தார். என்னவா? காரை பத்தி விசாரிக்கணுமா? அவர் முகம் ரத்தம் இழந்தது தெரிந்தது. என்னப்பா? முந்தா நாள் ராத்திரி மெரினா கடற்கரையில லைட் ஹவுஸ் பக்கத்துல
சைடு ரோட்ல உங்க கார் நிறுத்தி இருந்ததா? முதல்ல நீங்க யாரு? நான் சிஐடி இன்ஸ்பெக்டருங்க, பேரு கதிர்வேலு. ஆமா, என்ன விஷயம்? வீட்ல இருந்த கான்ஸ்டபிள் பார்த்திருக்காரு. ஒரு கருப்பு கலர் ஜென் காருங்க. எங்க காரு நீல கலர். சோடியம் வெளிச்சத்துல எல்லா காரும் கருப்பாத்தாங்க தெரியும். இப்ப என்னங்கிறீங்க? உங்ககிட்ட ஜென் கார் இருக்குதா? இருக்குது, ஆனா ரிப்பேர். உள்ள வரலாங்களா? மேட்டர் கொஞ்சம் சீரியஸ், அதனால. என்ன விசாரிக்கணும் என்று கேட்டார் குமாரசாமி. முந்தா நாள் ராத்திரி கடற்கரையில ஒரு ஆண் பிணம் கிடந்ததுங்க. மண்டையில அடிபட்டு. அது சம்பந்தமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்? உள்ளே வந்து வராண்டா நாற்காலிகளில் உட்கார குமாரசாமி காஃபி கொண்டு வந்து மைய மேஜையில் வைக்க அதை கலக்கிக் கொண்டே இன்ஸ்பெக்டர் பேசினார். அவர் முகத்திலும் சுருக்கமாக வெட்டப்பட்ட கிராப்பிலும் ஸ்டாலின் மீசையிலும் போலீஸ் தனம் தெளிவாக தெரிந்தது. சிரிக்கும்போது கண்ணோரங்கள் இடுங்கின. காக்கி சீருடை, சட்டையின் அரைக்கையை நிரப்பும் புஜங்கள், முழங்கையை திருப்பும்போது பச்சை குத்தி இருப்பதும், கருப்பு பட்டையில் பெரிய தோசைக்கல் வாட்சும் அவருடைய அதிகார அழுத்தத்தை அதிகரித்து காட்டின. கார் நம்பர் கிம்பர் ஏதாவது இருக்கா? அது உங்க கார் தாங்க. எப்படி சொல்றீங்க? கான்ஸ்டபிள் கிட்ட நீங்க காரை எடுத்து போக வரப்ப கார்டு கொடுத்துருக்கீங்க. கார்டா? கொடுத்துட்டு உடனே திரும்பி வாங்கிட்டீங்க. கார்டு இல்ல, ஆனா விலாசத்தை நோட் பண்ணியிருக்காரு. இப்ப என்னங்கிறீங்க? அந்த கார்ல யார் யார் இருந்தாங்க? நான் தான். இல்லங்க, சின்ன பசங்க 4 பேர் வந்து இறங்கினதா பூக்கார பொம்பளை சொல்லுச்சு. பாருங்க மிஸ்டர், நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை யாரும் பாக்குறதே இல்லைன்னு. விசாரிச்சா 100 பேர் பார்த்திருப்பாங்க. உடனே விசாரிக்கணும், அவ்வளவுதான். இப்ப என்ன அத்தாரிட்டி பேர்ல என்ன கேள்வி கேட்க வந்திருக்கீங்க? என்கிட்ட சம்மன் வாரண்ட் எதுவும் கிடையாது. இன்ஃபார்மலா தான் வந்திருக்கேன். நீங்க ஒத்துழைக்கலனா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அனுமதி வாங்கி ஆர்டரோட வந்து விசாரிக்கிறேன். எது தேவைங்க? குமாரசாமி குறுக்கிட்டு, ஐயா உங்களுக்கு போன் வந்திருக்கு என்றான். ராமச்சந்திரன் உள்ளே போக குமாரசாமி உடன் வந்து, இந்த ஆளை பார்த்தா வேற எதுக்கோ வந்திருக்கிறாப்புல தெரியுதுங்க. வேற எதுக்கோன்னா? ஏதாவது சமரசம் பேச வந்திருப்பான்னு தோணுதுங்க. அதனால பொதுவா அவன் கூட பேசி பாருங்க என்றான். திரும்ப ராமச்சந்திரன் வந்தபோது தோட்டத்தில் சிகரெட் பிடித்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அதை உடனே அணைத்துவிட்டு அருகே வந்தார். போன் பேசிட்டீங்களா? ஏதோ ராங் கால். சொல்லுங்க, எங்க கார் தான் அதுன்னே வச்சுக்கங்க. வேற என்ன உங்களால கனெக்ட் பண்ண முடியும்? நான் எதுவும் கனெக்ட் பண்ண வரலங்க. அந்த கார்ல இருந்தவங்கள விசாரிக்க விரும்புறேங்க. அதுல யார் யார் இருந்தாங்கன்னு தெரியணும். என் மகன் தான் அந்த காரை எடுத்துக்கிட்டு போனான். அவங்கிட்ட விசாரிச்சு வைக்கிறேன். உங்க மகன் இருக்காரா இப்ப வீட்டுல? இல்ல, இருக்கான். உடம்பு சரியில்லாம படுத்திருக்கான். என்ன உடம்பு? ஜுரம். ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? சாயங்காலம் பார்க்கலாம். இப்போ ஒரு நிமிஷம். ராத்திரி அந்த வண்டியில இருந்தது யார் யாருன்னு தெரியணும். இன்ஸ்பெக்டர், ஏதாவது விபரீதமான செயல் செய்திருக்கும்னு சந்தேகப்படுறீங்களா? இல்லங்க, நான் பிரிலிமினரியா விசாரிக்கிறேன், கடமையை செய்றேன். யாரையும் சந்தேகப்படல இதுவரை. சந்தேகப்படக்கூடாது. ராமச்சந்திரன் முகம் இறுகி, என் பையனை இப்ப பார்க்க முடியாது. எப்ப பார்க்கலாம்? 4 நாள் கழிச்சு வாங்க. அடிக்கடி பட்டிருக்கா? யார் சொன்னாங்க? குமாரசாமி, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. இப்ப விசாரிக்க ஏதும் அவசியம் இல்ல என்று அவரை சற்றே தள்ளி தோட்ட பக்கம் அழைத்து சென்றான். தோட்டத்தில் இருவரும் பேசுவதை ராமச்சந்திரன் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தார். அவர் கைவிரல்கள் பார்க்கின்சன் போல நடுங்கின. அத்தியாயம் 4. இன்ஸ்பெக்டரை வழியனுப்பி வைத்துவிட்டு குமாரசாமி அவரிடம் வந்தான். லஞ்சம் கேக்குறாங்க. எத்தனை? விசாரிக்கலங்க. கோடி காட்டுறாரு. சர்க்கிள், ஏசி, டிசி எல்லாருக்கும் போகுதான். எத்தனைன்னு சொல்லல. கொடுத்து தொலைச்சிடலாமே. அவசரப்பட வேணாங்க. லஞ்சம் கொடுக்கறப்ப சரியான பார்ட்டிக்கு போகுதா, காரியம் நடக்குமா, இந்த 2ஐயும் முதல்ல விசாரிச்சுட்டு அப்புறம் ரொக்கம் எவ்வளவுன்னு. குமாரசாமி, நீங்க என்ன செய்வீங்களோ. இந்த விவகாரம் வீதிக்கு வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. செஞ்சிடலாங்க என்று குமாரசாமி அவரிடம் பேங்க் சலான்களில் கையெழுத்து வாங்கி கொண்டு சென்றார். தாரிணி திலீப்பின் படுக்கை அறையிலிருந்து வந்தாள். நல்ல ஜுரம் என்றாள். 2 நாள் கிடக்கட்டும் என்றார் கோபத்துடன். போலீஸ்காரன் என்ன சொல்றான்? என்னவோ சொல்லிட்டு போறான். குமாரசாமி தான் பேசியிருக்கான். அது அனாத பணம் தானே. விஷயம் அத்தனை எலிசு இல்ல தாரிணி. என்ன சொல்றீங்க? உன் பையன் அடிச்ச அடியில செத்திருக்கான் போலத்தான் தெரியுது. ஐயோ என்று அவள் தலைப்பால் வாயை பொத்தி கொண்டாள். விக்கி டோஜோவை கட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். அம்மா, நான் இன்னைக்கு செராமிக் பேட்டரி கிளாஸுக்கு போகணும். பணம் கொடு. எல்லா கிளாஸும் பந்து. 1 வாரம் வீட்ல கிட. நான் என்னப்பா செஞ்சேன்? நான் எதுக்கு வீட்ல கிடக்கணும்? வீடு பூரா போலீஸ் உலாத்துது. திலீப் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்ப்பா. எப்படி தெரியும்? என் அண்ணன் எனக்கு தெரியும் உங்களை விட என்றாள். உள்ள போய் எப்படி இருக்கான்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு தான் வாங்களேன். உங்க பையன் தானே. பாவம், பயத்திலேயே ஜுரம் வந்திருக்கு. எனக்கு கூட ஃபீவரிஷா தான் இருக்கு. உப்பு போட்டு கொப்பளிக்கணும். அறைக்குள் சென்றார். திலீப் சவுண்ட் சிஸ்டத்தில் இறைச்சலாக கேட்டுக்கொண்டிருந்தான். படங்கள் நிறைந்த பத்திரிகையை மார்புக்கு மேல் பிடித்து கொண்டு கால் மேல் கால் போட்டு கொண்டிருந்தான்.
அருகே ஆஸ்ட்ரேயை அப்பாவை பார்த்ததும் படுக்கைக்கு அடியில் செலுத்தினான். அறை முழுவதும் சிகரெட் புகை மனம் விரவி இருந்தது. ராமச்சந்திரன் திலீப்பை ஒருமுறை பார்த்தார். உலகளவு ஆத்திரம் வந்தது. ஹாய் டாட் என்றான். நீ செய்த காரியம் விபரீதமாயிருச்சு. அவன் என்ன ஆச்சு என்று அக்கறை காட்டவில்லை. ஒரு கணம் அவனை அந்த இடத்திலேயே மண்டையில் ஒரு போடு போட்டு இரண்டாய் பிளந்துவிட வேண்டும் போல தோன்றியது. ஒரே போடு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. உன்னை பெங்களூருக்கு அனுப்ப தீர்மானம் பண்ணிட்டேன். ஃபார் வாட் என்றான். பனசங்கரி தபோவனம் ஸ்கூல்ல உன்னை சேர்க்கறதுக்கு. ஐ எம் நாட் கோயிங் என்றான் விரோதமாக. நீ போக போகணும், அவ்வளவுதான். ஐ எம் நாட் கோயிங். இது என்ன புதுசா இருக்கு? அம்மாவை கூப்பிடுங்க. அம்மா சொன்னாங்க எங்கேயும் அனுப்ப மாட்டோம், வீட்டிலேயே இருக்கலாம், எக்மோர் ஸ்கூலை விட்டு மாத்துறதில்லன்னு. பாரு திலீப், இந்த வீட்டில் தீர்மானங்கள் செய்யறதெல்லாம் அம்மா இல்ல, அப்பா, அதாவது நானு. அண்டர்ஸ்டாண்ட்? நான் எதுக்காக போகணும்? எதுக்காகவா கேக்குறியே? வெக்கமா இல்ல? பீச்சில் போய் கஞ்சா அடிச்சுட்டு யாரையோ அடிச்சு போட்டுட்டு வீடு முழுக்க போலீஸ்காரங்க. நான் எதுவும் ட்ரக்ஸ் எடுத்துக்கல, அவங்க தான். முரளின்னு நினைச்சு அவன் பின்னால போனோம். அது முரளி இல்ல. எங்களை பார்த்ததும் கண்டபடி எங்களை, அதுவும் என்ன தாக்கிட்டான். நல்லா அடிபட்டுட்டேன். அதனால தற்காப்புக்காக ஒரு வீசினேன். அடிபட்டு விழுந்துட்டான். செத்து போயிட்டான். தெரியும்ல? யாரு? நோவே. அப்படிப்பட்ட அடி இல்லாது. கையால அடிச்சியா? இல்ல, டயர் லீவரால. டயர் லீவரால ஒரு ஆளை கொல்லலாம் தெரியுமா? டாடி, ஆனா அவன் சாவல. எப்படி சொல்ற? எனக்கு தெரியும், கொல்லல. அடி சரியா படல. முட்டா பயலே. அறைக்கு வெளியே எட்டி பார்த்து, குமாரசாமி அந்த பேப்பரை கொண்டா. குமாரசாமி அந்த கேள்வியை எதிர்பார்த்தவன் போல செய்தித்தாளை கொண்டு வந்து கொடுத்தான். படி என்று அதன் முக்கிய பக்கத்தை மடித்து அவன் கண் முன்னால் துருத்தினார். திலீப் அதை படித்துவிட்டு முகம் வெளிரி போய், நோ, இது நான் செய்ததில்ல, வேற யாரோ. அவனுக்கு சிகரெட் பிடிக்க தேவையாயிருந்தது. கை விரல்கள் உதறின. சொல்லு மகனே, நான் பெத்த பிள்ளையே, என்னை என்ன பண்ண சொல்ற? இதை அறையின் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த தாரிணி உள்ளே வந்து, என்ன பண்ணணும்னு அவனை கேட்டா? அது உங்க பொறுப்பில்லையா? எது? உங்க மகனை இந்த அபாயத்துல இருந்து காப்பாத்துறது. இது அவனா செஞ்சுக்கிட்ட விபரீதம். அவன் சகாக்கள் சரியில்லைன்னு நான் சொன்ன போதெல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்த. இப்ப கிடந்து மருகுங்க தாயும் பிள்ளையும். இவன் ஜெயிலுக்கு போகட்டும், புத்தி வரும். அப்படி லேசில விட முடியுமா? பாரு, என்னால சப் இன்ஸ்பெக்டர் பின்னால எல்லாம் சூட்கேஸை வச்சுக்கிட்டு லஞ்சம் கொடுத்து அலைய முடியாது. உங்களை யார் அலைய சொன்னாங்க? எல்லாம் குமாரசாமி பார்த்துப்பாரு. குமாரசாமி எதுக்காக இருக்காரு? அவருக்கு தான் எல்லா இடமும் தெரியும். குமாரசாமி, குமாரசாமி. குமாரசாமி பணிவுடன் உள்ளே வந்தான். அவன் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை. என்னங்கய்யா? அவர்களை கண்ணோடு கண் பார்க்காமல், என்ன வேணும் என்றான். அந்த பார்வையை அர்த்தம் பண்ணிக்கொள்ள எத்தனையோ முறை ராமச்சந்திரன் முயன்றிருக்கிறார். அது என்ன பார்வை? அலட்சியமா, ஆணவமா, தன்னிரக்கமா? சந்தர்ப்பவசத்தால் நான் உன்னிடம் சேவகம் பண்ண விதி பணித்திருக்கிறது, அதற்காக என் சுயமரியாதையை இழக்க வேண்டியதில்லை என்று எப்படியோ சொல்லும் பார்வை. குமாரசாமி, பாப்புல ஐயா கேஸ போலீஸ்கிட்ட இருந்து மீட்க வேண்டியது உங்க பொறுப்பு. எவ்வளவு ஆனாலும் சரி, காதோட காது வச்சாப்புல முடிச்சிட வேண்டியது. பெரிய ஐயா என்ன சொல்றாரு என்றான் ராமச்சந்திரனை பார்த்து. ஐயாவும் அதேதான் சொல்றாரு என்றாள் தாரிணி. குமாரசாமி ராமச்சந்திரன் மேல் வைத்த பார்வையை சற்று நேரம் விலக்காமல் காத்திருந்தான். பின் சென்றான். செஞ்சிருவாரு, அவருக்கு தெரியாதவங்க யாரும் இல்ல. எப்படியாவது முதல்ல இவனை பெங்களூருக்கு அனுப்பணும். இல்ல, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதா? டோன்ட் பி ரிடிகுலஸ். இவனுக்கு என்ன வயசு தெரியுமா? 19. இல்ல 20. இந்த மாசிக்கு 21. 21 வயசெல்லாம் கல்யாணம் பண்ற வயசா? திலீப் அவர்கள் வேறு யாரையோ பற்றி பேசிக் கொண்டிருப்பது போல தன் படுக்கையில் உட்கார்ந்து சார்லி பிரவுன் காமிக்ஸ் படித்துக் கொண்டிருந்தான். ஏகேஆர் பொண்ணு இவனுக்காக காத்திருக்காங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி பொறுப்பு கொடுத்து பிசினஸ்ல விட்டுறதுதான் உத்தமம். அதை போல அழிவு நோக்கிய செயல் இருக்க முடியாது. இவனாவது பிசினஸ பாத்துக்கிறதாவது. கஞ்சா அடிக்காம 4 நாள் இருக்க பழகட்டும் முதல்ல. அவனை பெத்ததுக்கு எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கோம். டாடி, ஐ டோன்ட் ஸ்மோக் பாட், சொன்னா நம்புங்க என்றான் எரிச்சலுடன் உரத்த குரலில். சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன பண்றது? பெத்தாச்சு, வளர்க்க தெரியாம வளர்த்தாச்சு. அதனால இப்ப எதையும் மாத்திர முடியாது. அடுத்து வர்றதை யோசிக்கத்தான் வேணும். குமாரசாமி என்ன ரொக்கம் கொடுக்கணுங்கிறாரோ கொடுத்து அதை முதல்ல சரி கட்டலாம். எனக்கு என்னவோ இவன் ஜெயிலுக்கு போறதுதான் நல்லதுன்னு தோணுது. நல்ல வக்கீல வச்சு கேஸ வாதாடினா 2-3 வருஷத்துல வெளியே வந்துருவான். போறேன், ஜெயிலுக்கு போகணும்னா போறேன். முதல்ல லஞ்சம் ரூட்டு ட்ரை பண்ணட்டும் குமாரசாமி. சரி, லஞ்சம் கொடுங்க என்றான் திலீப். ராமச்சந்திரன் மகனை ஆச்சரியமாக பார்த்தார். இவனால எப்படி இப்படி பொறுப்பில்லாம இருக்க முடியுது? இவ்வளவு அலட்சியமா, அரகன்ஸா? அப்படியே உன்ன என்று அவனை அடிக்க கை ஓங்கினார். மகன் அவரை எதிர்பார்வை பார்த்து, அடிங்க, தடுக்க மாட்டேன் என்றான். உன்னை அடிச்சா எனக்கு தான் கை வலிக்கும். அப்படி வளர்ந்துருக்க. பரவாயில்ல, அடிங்க என்றான்.
அவன் அம்மா அவன் தலையில் 4 தடவை நெத்தினாள். நாசமா போறவனே, கடங்காரா! அவன் சிரித்துக்கொண்டே அதை வாங்கி கொண்டான். சிரிக்கிறான் பாரு, வயித்துல நெருப்பாள்ளி போட்டுட்டு. நான் தான் சொல்றேன் இல்ல, அவன் என்ன அடிக்க வந்தான், திருப்பி அடிச்சேன், விழுந்துட்டான்னு. முதல்ல அங்க எதுக்கு போகணும் என்றார் ராமச்சந்திரன். வீட்ல என்ன இருக்கு என்றான். தாரிணி சண்டை விபரீதமாகும் என்பதை சட்டென உணர்ந்து, நீங்க வாங்க, அப்புறம் பேசிக்கலாம் என்று அவரை வலுக்கட்டாயமாக முதுகில் தள்ளி அறையிலிருந்து வெளியே செலுத்தினாள். என்ன கேட்கறான் பாத்தியா, இந்த வீட்ல என்ன இல்லடா என்று முதுகு பக்கத்தில் கேட்டார். அவன் முணுமுணுப்பாக பதில் சொன்னது நல்ல வேளை காதில் விழவில்லை. வெளியே வந்தபோது குமாரசாமி அடக்கமாக, உற்றுங்க, இந்த வயசுக்காரங்க கூட எந்த விவாதத்திலையும் ஜெயிக்க முடியாது, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவன் கேட்குற கேள்விங்களையெல்லாம் பாத்தீங்களா குமாரசாமி? அட உற்றுங்க. போன் மணி ஒலித்த போது அதை எடுத்து பேசினார். அவருடைய பிசினஸ் பார்ட்னர் கரண் அமெரிக்கா போவதன் முன் அங்கிருந்து ஏதாவது வேண்டுமா என்று கேட்டார். சட்டுன்னு உயிர் போறாப்புல விஷம் வாங்கிட்டு வா கரண் என்றார். ராம் அவ்வளவு சுலபமா செத்துடுறதா? என்ன ப்ராப்ளம்? சன் தான், வேறென்ன? என் கூட நல்லா பேசுவான், ஒரு நாள் அனுப்புங்களேன். அதெல்லாம் தாண்டியாச்சு, அப்புறம் பேசலாம். கரண், ஹாவ் நைஸ் ட்ரிப். 80 வரைக்கும் போகலாம். என்ன மெயின்டெனன்ஸ் எடுத்துடலாம். தாரிணி அவர் புஜத்தருகில், எல்லார்கிட்டையும் இதை பரசாற்ற வேணாம் என்றார். அத்தியாயம் 5. கரண் ஏர்போர்ட் டிரான்சிட் லவுஞ்சில் இருந்து இலவச போன் செய்தார். ராம், உன் குரல்ல ரொம்ப ஏமாற்றமும் கவலையும் தெரிஞ்சுது. என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட ஏதாவது ட்ரக்ஸா, இல்ல லீகலா, இல்ல காதலா? காதலா இருந்தா பரவாயில்லையே, எத்தையோ பிடிச்சி கல்யாணம் கட்டி போட்டுட்டா கட்டின பசுவாயிடுவான். அப்பன்னா மத்ததுல ஒன்னா? ரெண்டுமே. ராமச்சந்திரனுக்கு ஆஸ்துமா பம்ப் தேவையாக இருந்தது. ஒருமுறை வாய்க்குள்ள அதை கவ்வி நெஞ்சில் அடைப்பை துடைத்து கொண்டார். கரண், அமெரிக்கா போற சமயத்துல உன்னை தொந்தரவு செய்ய வேணாம்னு பார்த்தேன். சொல்றத ரகசியமா வச்சுக்கோ. திலீப் மெரினா கடற்கரையில ஒரு ஆளை சாவடிச்சிட்டான். ஹி வாஸ் ப்ராபப்ளி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். தெரியல சரியா. இப்ப போலீஸ்காரங்க லஞ்சம் கேக்குறாங்க. கொடுக்கலாமா வேணாமான்னு டயலமா. கொடுத்தா உத்தரவாதமா காரியம் நடக்குமாமா? அதை எப்படி சொல்ல முடியும்? குமாரசாமி கண்டுபிடிக்கிறேன்னு இருக்கான். லஞ்சம் கேட்கறது யாரு? ஒரு இன்ஸ்பெக்டர். மேலதிகாரிங்களுக்கு அவன் தான் பைப்லைன் போல இருக்கு. கொடுக்காட்டி என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஜெயிலுக்கு நிச்சயம் போவான். நியூஸ் பேப்பர்ல எல்லாம் தலைப்பு செய்தி எரியும். பிரபல தொழிலதிபரின் மகன் கொலை வழக்கில் நான் வாழ்நாள் பூரா லாயருங்க பின்னால அலையணும். கம்பெனி பேர் கெட்டு போகும் ராம். கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் திரும்பி வர இது தாங்குமா? தெரியலையே. தினம் காலையில மாலையில போலீஸ்காரன் வந்துடுறான், செய்தித்தாள் மாதிரி. திலீப் நல்ல பையனாச்சே, நீ தான் சொல்லணும். பிறந்ததுலேருந்தே ட்ரபிள் தான் அவனால. ராம், சமாச்சாரம் யார் யாருக்கு தெரியும்? தாரிணிக்கு தெரியும், குமாரசாமிக்கு தெரியும், என் பொண்ணு பிக்கிக்கு தெரியும், கூட இருந்த 2-3 பசங்க. இனிமே யாருக்கும் தெரியப்படுத்தாத. ஒரு காரியம் செய், ஒரு நம்பர் சொல்றேன். அதுல கணேஷ்னு எனக்கு தெரிஞ்ச லாயர் ஃப்ரெண்டு உனக்கு தெரிஞ்சிருக்குமே, ஃபேமஸ் லாயர். என் பேர் சொல்லு, அவரை போய் பாரு. இல்ல கார் அனுப்பிச்சு கூட்டி வா. யாருக்கும் தெரியாம, மனைவிக்கு கூட தெரியாம. முடிஞ்சா ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கணேஷை கூப்பிட்டு பாக்குறேன். அவரை என்ன கேட்கணும்? போலீஸ்ல பணம் கொடுத்தா காரியம் ஆகுமான்னு விசாரிச்சு கிளியரன்ஸ் கொடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் பணம் கொடு. காரியம் ஆகாதுன்னு சொன்னா ஏன் எல்லா பிரச்சனைகளையும் இப்பவே எதிர்பார்க்கிற? கணேஷ் கிடைக்கிறது கஷ்டம், ஆனா அருமையான லாயர். அவருக்கு இப்ப ஏகப்பட்ட அசிஸ்டன்ட். அதுல வசந்த்னு ஒருத்தனை அனுப்பிச்சா சரி. கத்துக்குட்டி லாயருங்களை அனுப்பிச்சா ஒத்துக்காத என்ன? ஆல் தி பெஸ்ட் ராம். டோன்ட் வரி, கடவுள் காப்பாத்துவாரு. ராமச்சந்திரன் விரக்தியாக சிரித்தார். கடவுள் காப்பாத்துறதா இருந்தா என் மகனை அந்த பழக்கத்துல இருந்துன்னா காப்பாத்திருக்கணும். இப்ப காப்பாத்தி என்ன பிரயோஜனம்? என்னவோ போக்கரன், ஒன்னும் சரியில்லை. இந்த வருஷமே சரியில்லை. ஜிடிஆர் இஷ்யூல நாம எதிர்பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் வரல. ஷேர் ஹோல்டர்ஸ் குடையறாங்க. இந்த எக்ஸைஸ் கேஸ் வேற. எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம சதுரங்க பட்டணத்துக்கு திரும்பிடலாமான்னு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இதை கவனி. எழுதிக்கிறியா? கணேஷ் அன்லிஸ்டட் நம்பர். போனை வைத்ததும் கரண் சொன்ன நம்பருக்கு செய்த போது மெஷின் பதில் சொன்னது. நீங்கள் கணேஷின் நம்பரை அடைந்திருக்கிறீர்கள். இந்த சமயத்தில் நான் இல்லை, மன்னிக்கவும். பீப் கேட்டவுடன் உங்கள் செய்தியை தெரிவிக்கவும், நம்பரை விட்டு வைக்கவும். கூடிய விரைவில் உங்களை அழைக்கிறேன். ராமச்சந்திரன் போனை வைத்து சற்று நேரம் வெற்றுப்பார்வை பார்த்தார். தாரிணி அருகில் வந்து படுக்கையில் அமர்ந்தாள். எதுக்கு மன்றாடணும்? பேசாம போலீஸ் செய்யறத செஞ்சுக்கட்டும். அவன் ஜெயிலுக்கு போகட்டும், அப்பதான் புத்தி வரும். தாரிணி, ஒரு சமயத்துல ஒன்னு சொல்ற, நீ நிஜமாவே இதை உணர்ந்துதான் சொல்றியா? என்ன செய்யறதுன்னே புரியலங்க. எப்படிங்க சரியா வளர்த்த பிள்ளை இப்படி ஆகும்னு புரியவே இல்லையே. இதெல்லாம் இப்ப புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுல அர்த்தமே இல்ல. என்ன பண்றான்? தூங்குறான், நிம்மதியா, கவலை இல்லாம. பயமும் இல்ல. இப்படியே விட்டா சாமியாரா போயிடுவான், அதுக்குள்ள செத்து போயிடுவான். அப்படி பேசாதீங்க. கரண் என்ன சொல்றாரு? போகாத ஊருக்கு வழி சொல்வாரே. அவளுக்கு கரனை பிடிக்காது.
ஒரு லாயர் நம்பர் கொடுத்துருக்கான், கணேஷ்னு. கேட்ட பேரா இருக்குது. காசு கொடுத்தா காரியமாகுமான்னு சொல்லுவாராம். அதை நீ யார்கிட்டையும் சொல்லாத. ஒரு வாரத்துக்கு சும்மா இரு. என்ன, உங்ககிட்ட கூட சொல்லி இருக்கக்கூடாது. ராமச்சந்திரன் கபோர்டுக்கு போய் ஒரு பச்சை பாட்டிலிலிருந்து சட்டென்று ஸ்காட்ச் ஊற்றிக்கொள்ள, வேண்டாங்க, ஏற்கனவே மூச்சு வாங்குது உங்களுக்கு. மயிரே போச்சு, இருந்தா என்ன செத்தா என்ன, புள்ளைங்க சரியில்லைன்னா என்று மடக்கென்று அதை விழுங்க அந்த திரவம் அவருள் பட்டாசு சரம் போல இறங்கியது. ஏதாவது மியூசிக் போடு என்றார். தாரிணி கேசட்டை நாட போன் ஒலித்தது. எடுத்தபோது, மிஸ்டர் ராமச்சந்திரன் பேசுறேன். என் பேர் கணேஷ். இப்பதான் கரண் ஃபோன் செஞ்சாரு ஏர்போர்ட்ல இருந்து. என்ன ப்ராப்ளம்? கணேஷ், உங்களை பத்தி கரண் நிறைய சொன்னான். உடனே வர முடியுமா? இப்பவா? ஆமா, இப்ப. ராத்திரிக்குள்ள ஒன்றும் ஆகாதுங்க. அன்லஸ். என்ன விஷயம் சுருக்கமா சொல்லுங்க. என் பையன் 3 நாள் முன்னால மெரினாவில் ஒருத்தனை சண்டையில் சாகடிச்சிட்டான். போலீஸ்காரங்க லஞ்சம் கேட்குறாங்க. ஐசி கொடுக்க போறீங்களா? இன்னும் சொல்லல. ஆனா கொடுக்கலாமா வேணாமான்னு தீர்மானிக்கவே உதவி தேவை இருக்கு. வரீங்களா? இப்போ கொஞ்சம் லேட்டு. எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்களா? கார் அனுப்பட்டுமா? ஐ ஹாவ் அ கார். வேண்டாம். காலையில முதல் காரியமா என் அசிஸ்டன்ட் வசந்தா அனுப்புறேன். அவங்கிட்ட விபரமா சொல்லுங்க. உங்க சன் கூட இருக்காரா? ஆமா. பேசலாமா? இப்பவா? இப்ப. தூங்குறான். சற்று நேரம் மௌனத்திற்கு பிறகு, ஆல்ரைட், காலையில பார்க்கலாம். அதுக்கு முன்ன போலீஸ்காரங்க யாராவது அணுகினா எத்தனை லஞ்சம் கேட்குறாங்கன்னு விசாரிச்சு வைங்க. கொடுக்காதீங்க. அமௌண்ட்டை தெரிஞ்சுக்கணும். எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். சரி. குட் நைட். குட் நைட் கணேஷ். உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா நிம்மதி தானே இனிமே? இல்லை சார், நிம்மதி அத்தனை உத்தரவாதம் இல்லை. யூ ஆர் இன் ட்ரபிள். காலையில சரியா என்ன செய்யறதுன்னு சொல்றேனே, சட்டத்தை மீறாம. குட் நைட் சார். அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த தாரிணி, என்ன சொல்றார் லாயர்? காலையில சொல்றானா, என்னமோ வினோதமா பேசுறான். அடிய புடிடான்னு ஆரம்பிக்கணும். அவன் அசிஸ்டன்ட் வரான் வசந்த்னு. நான் எழுந்திருக்கலன்னாலும் நீ வந்து என்னை எழுப்பு. சரிங்க. அவர் தூங்குவதன் முன் படுக்கையறை வாசலில் திலீப் நின்று கொண்டிருந்தான். அப்பா, உங்க கூட பேசணும் என்றான். திலீப், உனக்கு உடம்பு சரியில்லை. இப்ப யார் வர சொன்னது? சும்மா இருங்கம்மா, அப்பா கூட பேசணும். என்ன என்றார் விரோதமாக. எனக்கு பணம் வேணும். எதுக்கு? கோவா போகணும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. ராமச்சந்திரன் கையில் இருந்த ஸ்காட்ச் டம்ளரை அவன் மேல் வீசி எறிந்தார். தாலி, இங்க எப்படி உன்னை தூக்கு மேடையில இருந்து காப்பாத்துறதுன்னு நடுராத்திரியில அல்லாடிக்கிட்டு இருக்கேன். கோவா போறானா? கோவா? எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்கடா? எனக்கு ஏதும் ஆகாது. ஜெயிலுக்கு போறதுன்னா போறேன். நீ எங்கேயும் ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. அவனைத்தான் கணக்கு பண்ண போறீங்களே? இல்ல, கேட்டுக்கோ, யாருக்கும் நாங்க பணம் கொடுக்க போறதில்ல. அம்மா, என்ன இது? திலீப், எல்லாம் காலையில பேசிக்கலாம். அடுத்த முறை இந்த மாதிரி டம்ளரை எரியாதீங்க. மண்டையில பட்டுதுன்னா, திருப்பி ஒன்று விட்டான்னா ஆஸ்பத்திரி போக வேண்டி வரும்னு சொல்லிடுமா பெரியவர்கிட்ட என்று சென்றான். என்ன பேசுறான் பாரு. அவன் தள்ளாடுறத பாத்தி இல்ல? தாரிணி அவரை உட்கார வைத்து, நான் என்னங்க பண்ண முடியும்? திருத்த வேண்டிய நேரத்துல நீங்க திருத்தல. ஜப்பான் கொரியான்னு வருஷம் பூரா அலைஞ்சிட்டு இருந்தீங்க. அந்த அலைச்சலுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப விலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ராமச்சந்திரன் மீண்டும் பச்சை பாட்டிலை நாடினார். அத்தியாயம் 6. ஏ.கே. ராஜரத்தினம் ராமச்சந்திரனுக்கு தூரத்து உறவு. அவர் மகள் சரண்யாவிடம் செல்போனை கொடுத்து, சாரு, தாரிணி ஆண்டி கூப்பிடுறாங்க என்றார். சரண்யா போனில், வணக்கம் தாரிணி ஆண்டி. நீ வணக்கம்னு சொல்றதே எனக்கு நிறைவா இருக்குதுமா. எங்க வீட்டு மருமகளே. போங்க ஆண்டி, கேலி பண்ணாதீங்க. நீ ஏன் வந்து பார்க்கவே இல்லைன்னு திலீப் கேட்டுக்கிட்டே இருக்கான். காலேஜ் இருந்துச்சு ஆண்டி, ப்ராக்ஸ் இருந்துச்சு. எப்போ வர சாரு? திலீப் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கான். ஏதாவது தமாஷா பேசி நீ வந்தாலே கொஞ்சம் உற்சாகமாயிருவான். வரியா சாரு? கார் அனுப்பட்டுமா? சாயங்காலம் வரேன் ஆண்டி. திலீப் கூட பேசலாமா? கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நீ நேரா வாயேன். சரி ஆண்டி. சரண்யா போனை வைத்தாள். அவள் திலீப்புக்கு சம உயரம் இருப்பாள். பூசின தேகம், முதல் பிரசவத்திலேயே மாமியாகி விடுவாள் என எச்சரித்தது. எடையையும் இடையையும் கவனிக்கவில்லை என்றால் பருத்து விடுவாள். ஆனால் குழந்தை முகம். அவளுக்கு நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஏன் எலி, அணில்கள் எல்லாம் பிடிக்கும். கர்நாடக சங்கீதம் கேட்பாள். லூயி கரால் படிப்பாள். துப்பறியும் நாவல்களை வெறுத்து ஜேன் ஆஸ்டன் படிப்பாள். திலீப்பை சின்ன வயதிலிருந்தே குடும்பத்து பொது கல்யாணங்களிலும் அவ்வப்போது விஜய பரிமாற்றத்திலும் சந்தித்து இருவருக்கும் கல்யாணம் என்கிற மறைமுகமான தீர்மானத்தின் லேசான பிரக்ஞை அவர்களுக்குள் இருந்தது. திலீப் தங்கை இல்லாத போது ஒருமுறை அவளை முத்தமிட முயற்சித்ததை சாமர்த்தியமாக தடுத்திருக்கிறாள். கோபித்துக்கொண்டு 1 மாதம் பேசாமல் இருந்தாள். இருந்தும் திலீப்பின் பால் அவளுக்கு ஈடுபாடு இருந்தது உண்மையே. சரண்யா தனக்கு அன்று மாலை நிகழப்போவது தெரியாமல் திலீப்பை சந்திக்க ஒப்புக்கொண்டாள். குமாரசாமி இன்ஸ்பெக்டர் கதிர்வேலனை சந்திக்க கோட்டூர்புரத்தில் கொடுத்த விலாசத்தை தேடிச் சென்றான். பாதை சடக்கென்று திரும்புவதற்கு முன்
பாலத்தை அடுத்த கோவிலுக்கு அருகில் இருந்த சந்தில் இருந்த வீட்டிற்கு சென்றான். கதவு மணியை அழுத்திய போது உள்ளே சன் டிவி பர் என்று எதிர்ப்பு தெரிவித்தது. பக்கவாட்டில் இருந்த தற்காலிக ஷெட்டில் மோட்டார் சைக்கிளை துடைத்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் கதிர்வேலனை முதலில் குமாரசாமிக்கு லுங்கியில் அடையாளம் தெரியவில்லை. கதிர்வேலனுக்கு சிரமம் இருக்கவில்லை. வாங்க குமாரசாமி, பேசிட்டீங்களா? ஆச்சு, வாங்க மாடிக்கு போவோம். மாடியில் பாய் போட்டு ஒரு பெண் சுருதி பெட்டியுடன் சங்கீதம் கற்றுக்கொண்டிருந்தாள். கண் ஜாடையில் அவளை அனுப்பிவிட்டு கதவை சாத்திக் கொண்டார் கதிர்வேலன். ஆஸ்பெட்டாஸ் மேற்கூரை தெரியாமல் மறைந்திருந்த உத்தரத்தில் மின் விசிறி தொங்கியது. சுவரில் நாலா பக்கமும் சொந்தக்காரரின் நம்பிக்கைகளை பரிச்சயம் காண முடியாதபடி அத்தனை தலைவர்கள் படமும் இருந்தன. பெரியார், அண்ணா, ராஜாஜி, திருவிக, லெனின், வின்சர், கோமகன். என்ன பாக்குறீங்க? எல்லாம் எங்க அண்ணனுது. இது அவர் வீடுதான். போனது அண்ணன் மக. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பணம் சேர்த்து வசதியா ஒரு பிளாட்டாவது வாங்கிட்டு பண்ணிக்க போறேன். அதுக்குத்தான் இத்தனை அல்லாட்டம். குமாரசாமி சுற்றிலும் நோக்கினான். ஒரு ஜப்பானிய ஏசி உரை பிரிக்காமல் ஓரத்தில் இருந்தது. என்ன சொன்னார் மிஸ்டர் ராமச்சந்திரன்? தரேன்கிறாரு. முதல்ல அமௌண்ட் எவ்வளவுதான்னு தெரியணும். சொன்னேனே. சொல்லலங்க. 2 தவணையா 12 லட்சம்? ஆமா, அதாவது மொத்தம் 24. அவ்வளவுதான். எப்படி, டிராஃப்டாவா? விளையாடுறீங்களா? கேஷா? அவ்வளவு கேஷ் கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டங்க. உங்க ஐயா பணக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன். பணக்காரர் தான். அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்து, யூனிட்டுங்க, ஐவிபிங்க, ஷேர் சர்டிபிகேட் எல்லாம் ஒயிட்ல தான். இந்திர விகாஸ் பத்திரமா வாங்கிப்பீங்களா? ஏறக்குறைய கேஷ் மாதிரி தான். கையெழுத்து போடுற எந்த சமாச்சாரமும் கூடாது குமாரசாமி. அதை என்ன செய்வீங்களோ? டிரா பண்ணி முதல் தவணையை 2 நாள்ல கொடுத்துருங்க. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கேஸ் என்னாச்சுன்னு போன் வந்துகிட்டே இருக்குது. ஜூவி பாத்தீங்கல்ல, அதுல கூட இந்த கேஸை பத்தி போட போறாங்களாம். வார இறுதிக்குள்ள அரெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்கோம். எப்படி அதை சமாளிப்பீங்க? எவ்வளவோ முறை இருக்கு. பாடி ஐடியில குழப்பமாயிருச்சுன்னு தாமதிக்கலாம். இறந்தது யாருன்னு நல்லாவே தெரியும்னாலும் ப்ரொசீஜர்ல எவ்வளவோ சிக்கல்கள் கொண்டு வரலாம். இறந்தவன் பேரு அஜய்குமார், சிந்திக்கார பையன். அந்த சரி, அமௌண்ட்டை கொடுக்குறோம்னே வச்சுக்கங்க. உங்களால என்ன செய்ய முடியும்னு எஜமானரு கேக்குறாரு. உத்தரவாதமா கேஸ் விசாரணை நம்ம பேர்ல வராம இருக்குமா? என்ன இப்படி சொல்றீங்க? பையன் மேல அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கேன். காட்டட்டுமா? அதை ரத்து செய்யணும் முதல்ல. உத்தரவாதமா. அதுக்கு நீங்க வேணா ஒன்று செய்யுங்க. நியூஸ் பேப்பர்ல அல்லது டிபார்ட்மெண்ட்ல எஃப்ஐஆர் மேல நாங்க எடுத்த ஆக்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கேஸு க்ளோஸ் ஆனதை பார்த்துட்டு 2வது பேமெண்ட் பண்ணுங்க. ஆனா முதல் அமௌண்ட்டை இப்பவே கொடுத்தாகணும். இதுவே அதிக தொகையாச்சே. கலெக்ஷன் பண்றதுக்கே 4 நாள் ஆகுமே. அவர் புருவங்கள் சுருங்கின. உங்க பையன் உசுருக்கு இது அதிகமா சொல்லுங்க. 4 நாளெல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் ஃபோன் பண்ணிடுறேங்க. இருங்க, பணம் யாருக்கு போகுதுங்கிறீங்க? எனக்கா? எனக்கு 10ல் 1 பாகம் வந்தா சரி. மொத்தமா எனக்கு மேல 10 ஆபீசருங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தாங்க போகுது. நான் செய்யறது போஸ்ட் ஆபீஸ் வேலை. அந்த பையன் மேல எல்லா சாட்சியமும் வலுவா இருக்குது. சந்தேகத்தின் பேர்ல கேள்வி கேட்காம கைது பண்ணி போலீஸ் கஸ்டடியில வச்சு ஜுடிஷியல் கஸ்டடிக்கு மாத்திடலாம். எனக்கு ஒரு சந்தேகம் என்றார் குமாரசாமி. கேளுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் சார் என்றான் வசந்த். நான் என்ன செய்யணும்? ராமச்சந்திரன் வீட்டின் ஆபீஸ் முன்னறையில் ராமச்சந்திரனுக்கு எதிராக வசந்த் உட்கார்ந்திருந்தான். முகத்தில் ஒரு பரபரப்பு காணப்பட்டது. கண்கள் அடிக்கடி எதை தேடி அலைகின்றன என்று சொல்வது சிரமமாக இருந்தது. எங்க இருக்கீங்களே? நரமுடியெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கேங்க. வக்கீலுங்க கொஞ்சம் ஓல்டு கெட்டப்ல தெரிஞ்சாதான் நம்பிக்கை வரும்னு கணேஷ் சொல்லுவாரு. அதனால இப்பெல்லாம் தலைவார ஆரம்பிச்சேன். அதுலேயே 5 வயசு கூடுது. வசந்த், நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பணம் கொடுக்கலாமா வேணாமாங்கிறது தான். குமாரசாமி போயிருக்கான். எத்தனைங்கிறத ஃபோன் பண்ணி சொல்லுவான். கொடுத்தா காரியம் நடக்குமா? அதுக்கு ஏன் உதவியே வேணாங்க. காரியம் நிச்சயம் நடக்கும். லஞ்சம்ங்கிறது அவ்வளவு உபயோகமான வஸ்து. இந்தியாவில் அதுக்கு மட்டும் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணம் கொடுத்தா காரியம் நிச்சயம் நடக்கும். ஃபோன் ஒலித்தது. அதை எடுத்து, என்ன குமாரசாமி? கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்தார். வசந்த் சுற்றிலும் பார்த்தான். அனாவசிய அலங்காரங்கள் நிறைந்திருந்தன. செல்வச் சிறப்பில் வழியும் பிரதேசம். டோஜோ வந்து ஒருமுறை வாசனை பார்த்தது. வசந்த் கால்களை சோஃபாவில் உயர்த்தி கொண்டு, கடிக்குங்களா? கடிக்காது. அது நாய்க்கு தெரியுமா? பேர் என்னங்க? டோஜோ. டோஜோ, என்ன கடிக்கிறதுல ஏதும் உனக்கு பயன் இல்ல. டேஸ்டே கிடையாது. டோஜோ புரிந்தது போல வாலாட்டியது. வேலைக்காரர் கொண்டு வந்த பிஸ்கட்டை வசந்த் ஜாக்கிரதையாக அதை பார்த்து கொண்டே கடித்தான். போனை வைத்ததும் 24 கேக்குறாங்க கேஷா. பரவாயில்லங்க, அதாங்க தற்போதைக்கு ரேட்டு இருக்கிற விலைவாசியில. ச, என்ன தேசம்பா. கொடுக்க போறீங்களா?
வேற வழி இருக்குதா? இருக்குது. ஒன்னு செய்யுங்க, பையனை அரெஸ்ட் பண்ணட்டும். மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் முதல்ல எடுத்துப்பாங்க. அங்க போய் வாதாடி சந்தேகத்தை கிளப்பிடலாம். பிரிலிமினரிலேயே. பையன் ஜெயிலுக்கு போக வேண்டி வருமா? கொஞ்ச நாளைக்கு போகட்டும். அதுல அவனுக்கு நல்லது கூட நடக்கலாம். விவேகானந்தர், ராமகிருஷ்ணர்னு புத்தகம் எல்லாம் கொடுப்பாங்க. வேண்டாம் வசந்த், ஸ்காண்டல் பெருசாயிருச்சுன்னா எங்க கம்பெனியை பாதிக்கும். யூரோ இஷ்யூ இருக்கிற சமயத்துல கம்பெனி தாங்காது. ஷேர்ஸ் விழுந்துரும். உங்களுக்கே தெரியும். டோஜோ தும்மினா கூட எங்க ஷேர் விழும். பைத்தியக்கார மார்க்கெட் ஷேர் மார்க்கெட். கொடுக்கறதா இருந்தா எனக்கு வேலை இல்லைங்க. இருக்குது. கொடுக்கற பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டு. இல்லைங்க, நான் லாயர், கூரியர் இல்ல. இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? கதிர்வேலன். 2 தவணையா கேட்கிறாராம். காரியம் முடிஞ்ச உடனே 2வது தவணையை கொடுத்தா போதுமா? கொடுத்துருங்க. இந்த சூழ்நிலையில ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். 12 லட்சம் உங்களுக்கு பெருசு இல்லையே? இல்ல, எங்க அட்பட்ஜெட்டே 3 கோடி. அப்ப கொடுத்துருங்க. உங்க சீனியர் கணேஷும் இதைத்தான் சொல்றாரா? நான் போய் அவரை ப்ரீவ் பண்ணணும். ஒண்ணு வேணா செய்யுங்க, 1 வாரம் டைம் கேளுங்க. கதிர்வேலன் தனியா இயங்குறாரா? பணம் மேல போகுதான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ள அவர் அவசரப்பட்டுட்டா? கவலையே படாதீங்க. லஞ்சம் கேட்டாச்சுல்ல, இன்னும் 3 முறையாவது அணுகுவாங்க. ஏலம் போடுற மாதிரி. 1 தரம் 2 தரம்னு. அப்போது திலீப் மாடியிலிருந்து உள்ளே வந்தான். டாட், பணம் கேட்டேனே. மீட் வசந்த், லாயர். உன்னை இவர்தான். டாடி, பணம் கேட்டேனே என்றான் வசந்தை ஏறிட்டு கூட பார்க்காமல். ஓ, இவர்தானா கதாநாயகன்? அத்தியாயம் 7. இவர்தான் கதாநாயகனா என்று வசந்த் கேட்டது திலீப்புக்கு எந்தவித சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. வசந்தை ஒருமுறை பார்த்தான், அவ்வளவுதான். நீ வேறு உலகம், நான் வேறு உலகம் என்று சொல்லும் பார்வை. திலீப், இவர்தான் முக்கியமான ஆசாமி, நம்ம லாயர். இவர்கிட்ட நீ எல்லா விவரங்களும் சொல்லியே ஆகணும். அதான் பணம் கொடுக்க போறீங்கல்ல, எதுக்கு விவரம் என்றான். எங்க அப்பா அனாவசியத்துக்கு போட்டு மேட்ரை குழப்பிட்டு இருக்காரு. நான் அவனை கொல்லல. பீச்சில் சண்டைக்கு வந்த போது தற்காப்புக்காக டயர் லீவரால ஒரு அடி அடிச்சேன். பொசுக்குன்னு விழுந்துட்டான். அது கொலையா? இதுக்கு பேர் மேன்ஸ்லாட்டர். ஃபக்யூர் மேன்ஸ்லாட்டர் என்றான். திலீப் என்ற அப்பா அதட்டி அவன் கன்னத்தில் அறைய அதை தடுத்தான். இதான் சார் 2 பேருக்குள்ள ப்ராப்ளம். கை நீட்டி அடிப்பாரு இந்த வயசுல. என்ன மாதிரி பேசணும்னு தெரிய வேணா தடிமாடு. இருக்கட்டும் சார், நான் வாழ்க்கையில எத்தனையோ 4 எழுத்து வார்த்தை கேட்டிருக்கேன். இந்த ஆளுக்கு மேல பிரயோகம் பண்ண முடியும். திலீப், யூ ஆர் அப் யுவர் ஆஷ் இன் ஷிட்கிரிக் மேன் என்றான். திலீப் ஸ்தம்பித்து நின்றான். எந்த பாஷையும் பேச வரும் சார் எனக்கு. திலீப், பாரு, நீயா உன் கழுத்தை தூக்குல மாட்டிக்க விரும்பினா ஆட்சேபனை இல்ல. உங்க அப்பா ஒழிஞ்சது பிரச்சனைன்னு யாரையாவது தத்தெடுத்து வளர்ப்பாரு. ஹீ இஸ் ஃபெட் அப். அவருக்கு நீ உண்டாக்கின மனவேதனையில மனம் மட்டும் இல்ல, அவர் பிசினஸும் உடையுது. என்னதான் பண்ணுவாரு? அதனால நீ ஒழுங்கா ஒத்துழைச்சு வக்கீல் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சரியா சொன்னா உன்னை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்த முடியும். இல்லனா இப்பவே நான் புறப்பட்டு போயிடுறேன். 2 பேர் டயத்தையும் வேஸ்ட் பண்ணாம. வசந்த் தன் கருப்பு கண்ணாடியை எடுத்து துடைத்து அணிந்து கொண்டு புறப்பட்டான். அங்கிள், நில்லுங்க. என் பேர் அங்கிள் இல்ல, வசந்த். மிஸ்டர் வசந்த். வெறும் வசந்த் போதும். நான் என்ன செய்யணும் என்றான் இருமிக்கொண்டே. நடந்ததை விபரமா சொல்லணும். சொல்லியாச்சே, இது வேற விதமா சொல்லணும். சார், நீங்க ஒண்ணு மட்டும் கேட்டுக்கங்க. அந்த இன்ஸ்பெக்டர் உங்களை அணுகினா 174 கீழ் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்களான்னு. தெரியாதுப்பா, குமாரசாமிய கேட்கணும். மறுபடி குமாரசாமியா? உங்க வேலையை பாருங்க. இந்த சுவாரஸ்யமான இளைஞனோட 1 மணி நேரம் செலவழிச்சிட்டு உங்களை வந்து பாக்குறேன் என்றான் வசந்த். வசந்தும் திலீப்பும் தோட்டத்தில் உட்கார டோஜோ பந்தெடுத்து கொண்டு வந்து கொடுத்தது. என்ன சிகரெட் குடிக்கிற? பென்ஷன். எனக்கு ஒன்று கொடு. நீங்க குடிப்பீங்களா? பென்ஷன் எட்ஜஸ்னா குடிப்பேன், ரொம்ப மைல்டு. நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றீங்களே, ஜோசப் செல்லர் தானே? ஆமா, கேட்ச் 22. நீ அதெல்லாம் படிப்பியா? வானகட், பிளிப்ராத் எல்லாம். பின்னையே கேட்காதீங்க, என்னை யாரும் இதுவரை புரிஞ்சுக்கல. எல்லா இளைஞர்களும் சொல்றது. யூ ஸ்மோக் பாட் திலீப்? ஆமா, நீங்க? எப்பயாவது. என்ன, எங்க கிடைக்குது? ராயபுரத்துல ஒரு நம்பகமான கடை இருக்கு. ஆனா நான் அதிகம் எடுத்துக்கிறதுல. ரேஷஸ் வருது. நல்லதா போச்சு. அன்னைக்கு என்னதான் நடந்தது திலீப்? என்ன ஆச்சுன்னா வசந்த், நானு, நரசி, நட்டு, விஜி 4 பேரும் ஜென்னை எடுத்துக்கிட்டு போனோமா. இவங்க கோக்கு உறிஞ்சிட்டாங்க. நான் சும்மா தான் பியர் அடிச்சிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு குட்டிங்களை ஒரு பார்ட்டிக்கு தெலுங்குக்காரன்ட்ட சொல்லி வச்சிருந்தோம். என்ன ரேட்டு? இன்டர்நேஷனல் ரேட் 1000 per day. கொண்டு வரணும், அவ்வளவுதான். கேரளாவா? எந்த மாநிலம்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். நான் தமிழ் பொண்ணுங்க தான் ப்ரிஃபர் பண்றது. மீன் வறுவல் வாங்கி கொடுத்தா கவிதையெல்லாம் சொல்லும். நாடு வாழ்க. வசந்த், உங்களுக்கு இதெல்லாம் பரிச்சயம் போல. எல்லாம் பார்த்தவன் தான்ப்பா. அப்பெல்லாம் சைனா பஜார்ல ஒரு பொடி கிடைக்கும் பாரு, பேரு கமலா. உருட்டி உறிஞ்சுனா இன்ஸ்டன்ட் ஹை. பொண்ணு வந்ததா? இல்ல, அதுக்குள்ள முரளின்னு என் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தன் சுமோல வந்தான். அதுல தான் ஏமாந்துட்டோம். அதே பச்சை கலர் சுமோ. அவன் பின்னாடி 1-2 ஸ்னாப் எடுக்கலாம்னு கேமராவை எடுத்துக்கிட்டு போனேன்னா. எடுத்தியா?
நட்டு தான் எடுத்தான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன ஆச்சு? ஆள் மாறாட்டம். அவன் முரளியே இல்ல, கடுப்பாயிட்டான். நேரா என்ன வந்து தாக்கிட்டான். கூட யார் இருந்தா? அவன் ஆளு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். பிராஸ் மாதிரி தெரியல. ஆனா இப்ப சரியா சொல்ல முடியறதில்ல. அந்த வேலையில பீச்சுக்கு வர்ற அத்தனையும் கேசுப்பா. எல்லாரும் தொழில்காரிங்க. டாடா சுமோவை நிறுத்திட்டு பீச்சாண்ட அவளை தள்ளிக்கிட்டு போனா. நீங்க பின்னாடி போறீங்க. அங்க சண்டை. அதான் சினேரியோ. எங்க அடிச்ச? மண்டையில. சரியா படல. பற்றுக்கு. ஆள் விழுந்து செத்துருக்கானே. இனிமே செய்ய மாட்டேன் அங்கிள். அங்கிள்ங்க அதன்னு சொல்லியிருக்கேன்ல. உங்களை பார்த்தா எங்களுக்கெல்லாம் தாதா மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. காப்பாத்துங்க குரு. எங்க ஃபாதர் கிட்ட சொல்லி உங்களுக்கு ஓபெல் லாஸ்ட்ரா வாங்கி தர சொல்றேன். ஓல்டு மேன் இஸ் லோடட். சரி திலீப், நான் உன்னை கேக்குறேன். உனக்கு ஜெயிலுக்கு போக இஷ்டமா? மிஞ்சி போனா 5 வருஷம். 326/323னா 2 வருஷத்திலே வந்துடலாம். நீங்க சொன்னா போறேன். தட்ஸ் தி ஸ்பிரிட். அவாய்ட் பண்ண பாக்குறோம். போலீஸ்காரங்க 24 லஞ்சம் கேக்குறாங்க. அதை உங்க அப்பா கொடுக்க தயாரா இருக்காரு. டூ மச் என்றான். கொடுக்கறத பத்தி இல்ல, கொடுத்தா காரியமாகணும். எதுக்கு கொடுக்கணும்? இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்துதான் நாடே கெட்டு கிடக்குது. இத நீ சொல்ற பாரு நேரம். வசந்த், உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு. நீங்க சொல்றபடி நடக்கிறேன். முதல்ல எனக்கு உன் நண்பர்களை சந்திக்க விருப்பம். வர சொல்றேன் என்றான். கணேஷ் கேஸ் விஷயமாக மும்பை போய் திரும்பி இருந்தான். ஜெட்டி ஏர்வேஸ்ல வர்றதுதானே பாஸ்? குட்டிங்கெல்லாம் சூப்பரா இருக்காங்க. அப்படியா? அதுல தானே வந்தேன், கவனிக்கல. என்ன ஆச்சு ராமச்சந்திரன் கேஸ்? ஓப்பன் அண்ட் ஷட். லஞ்சம் கேக்குறாங்க, கொடுக்க தயாரா இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். புதுசா என்ன கண்டுபிடிச்ச? பையன் கேட்ச் 22 படிச்சிருக்கான்னு. என்னடா உளர்ற? பாஸ், அது தனி உலகம். லஞ்சம் வாங்குற கொடுக்கற மேல் உலகம். பேரலல் எக்கானமி என்கிறது. லீகலா என்ன அதுல? லீகலா பார்த்தா பையனை மேன்ஸ்லாட்டருக்கு மேல எதுக்கும் அரெஸ்ட் பண்ண முடியாது. குட்டைய குழப்பி வெளியே கொண்டாந்துடலாம். கூட வந்த பையங்களை வச்சு சாட்சி சொல்லி கிரே ப்ராவகேஷன்ல முன்கூட்டியே தீர்மானிக்காம தெரியாம பட்டுருச்சுன்னு அதானே ஆயிருக்கு. ஆனா போலீஸ் பணம் கொடுக்கலன்னா மர்டர்னு 304 பார்ட் 2ல ஜோடிப்பாங்க. ராமச்சந்திரன் அவசரத்துல இருக்காரு. அவருக்கு ஏதோ ஜிடிஆர் இஷ்யூ இருக்கான். இந்த சமயத்துல கேஸ் கீஸ்னு மாட்டினா ஷேர் பிரைசஸ் விழுந்துருமா. அதனால சட்டுன்னு முடிச்சிருங்கிறாரு. நம்ம வேலை சுலபம். கொடுக்கலாமா வேணாமான்னு கிளியர் பண்ணணும். கதிர்வேலன்னு ஒரு இன்ஸ்பெக்டர், குமாரசாமின்னு ஒரு லாயல், விசுவாசமான அசிஸ்டன்ட். இவங்க தான் மிடில் மேன். இவங்க மூலம் வியாபாரம் நடக்குது. வசந்த், எனக்கு கரண் ரொம்ப வேண்டியவர். சரியா இந்த கேஸை கவனிக்கணும். என்ன நடந்ததுன்னு சொல்லு என்றான் கணேஷ். வசந்த் தான் சேகரித்த விவரங்கள் அனைத்தும் சொன்னான். கணேஷ் கொஞ்ச நேரம் யோசனையில் இருந்தான். அவன் நெற்றி நரம்புகள் அசைந்தன. என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? யோசிக்க ஒண்ணுமே இல்லையே இந்த கேஸ்ல. வசந்த், மெரினாவில் இந்த வியாபாரம் எவ்வளவு நாளா நடக்குது? எந்த வியாபாரம்? சுண்டலா? இல்லடா முட்டாள், இந்த மாதிரி ராத்திரி வேலையில பொண்ணுங்களை தள்ளிக்கிட்டு வர்றது. கொஞ்ச நாளா ஓடுது பாஸ். அதை பத்தி ஜூவி நக்கீரன்ல கூட வந்திருக்கு. ஹோட்டல்ல டிவில பார்த்தேன். ஆங்கேன் தேக்கில நளினி சிங் கூட ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன். இதெல்லாம் கவனிப்பீங்க நுட்பமா. அப்பப்ப மூளையில ஒரு ஓரத்துல போட்டுக்க வேண்டியது. வசந்த், ஒரு காரியம் பண்ணலாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும் பாஸ். ராத்திரி மெரினா போறோம், அப்படித்தானே? யூ ஆர் அ மைண்ட் ரீடர்டா. நீ இன்னொரு காரியம் செய்யணும். அதுலெல்லாம் நீ எக்ஸ்பர்ட் ஆச்சே. இந்த மாதிரி பெண்கள்ல ஒருத்திய ஏற்பாடு செய்யணும். என்ன ரேட்டு? நைட்டுக்கு 1000. ஸ்டாண்ட் அண்ட் பிளே, நின்னு விளையாடும். அது ராமச்சந்திரன் பீஸ் கணக்குல போட்டுடலாம். ரசீது வாங்கிக்கணுமா? விளையாடாத. பொண்ணுங்கள்ல ஒருத்திய பார்த்துட்டு நம்ம தொழிலுக்கு அவ தொழில் இல்ல. புரியுது, காண்டம் வேணாங்கிறீங்க. அத்தியாயம் 8. கணேஷ் வசந்தின் முறைகளை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏறக்குறைய அந்த கேஸையே மறந்து வேறு வழக்கில் ஆழ்ந்திருந்தான். எஸ்டேட் டியூட்டி உண்டா இல்லையாடா இந்த கேஸ்ல? கிடையாது பாஸ். செக்ஷன் 26 சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன் செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 46. குழப்பறடா. 3 கண்டிஷன் பாஸ் ஆகணும் பாஸ். கணேஷ் தன் டிஜிட்டல் டைரியை பார்த்தான். வசந்த், இன்னைக்கு எங்கேயோ போறமா? என் காலண்டர்ல எழுதியிருக்கியே, என்னது? விசிட் மெரினா டு மீட் பிபி. வாட்ஸ் பிபி? பலான பார்ட்டி பாஸ். ஓ, தட் ராமச்சந்தர் கேஸ். எதுக்கு மெரினா போகணும்னு நீங்க தான் சொல்லணும். உங்க மனசுல என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ. லெட் மீ ரீகால். பையன் பீச்ல ஒரு ஆளை பார்த்து தொடர்ந்து போய் சண்டை போட்டுட்டு, சண்டையில அடிச்சு போட்டுட்டு அவன் செத்துட்டான். போலீஸ் லஞ்சம் கேக்குறாங்க. அதானே கேஸ்? அதே. அதுக்கு நீங்க எதுக்கு பிபிய பார்க்க விரும்புறீங்க? எனக்கே வியப்பா இருந்துச்சு. சொல்றேன் சாயங்காலம். இப்ப என்ன ஐடியா? பார்ட்டிய பார்த்து, ஏமா ராமபிரம்மம், ஏன் இந்த தொழிலுக்கு வந்தன்னு சோசியாலஜிஸ்ட் மாதிரி கேள்வி கேட்க போறீங்களா? ராமபிரம்மம், ஆந்திரா ஜாஸ்தி, கேரளா தமிழ் 60%, 30 தமிழ்நாடு, மத்தது நேபாளி பஞ்சாப்னு சென்சஸ் எடுத்து வச்சிருக்க போல. என்ன செய்யறது பாஸ்? திடீர்னு இந்த மாதிரி தாக்கல் மோக்கலா கேள்வி கேட்டா
பதில் சொல்ல தயாரா வச்சுக்கணும் இல்லையா? வசந்த், நான் கேள்விகளை கேட்டுக்கிறேன், நீ அவளை கூட்டி வந்தா போதும். ஏதாவது ஒருத்திய. இதை விட வேற என்ன வேலை பாஸ்? இரவு 8:30 மணிக்கு லேசான தூறல் துவங்க, மழையில இந்த பிசினஸே படுத்துருச்சு பாஸ், அவள் வருவாளா என்று பாடினான். கழுத்துல கர்ச்சீப் கட்டி பான்பராக்கு வாசனையோட ஒருத்தன் முதல்ல வருவான், டைம் கேட்பான், அப்புறம் ரேட்டு பேசுவான். அவர்களை அவன் அணுகினான். எங்க பாட்டி என்றான் வசந்த். ஆட்டோல காத்திருக்குது. ஆட்டோல என்ன வெக்கப்படுதா? வர சொல்லுப்பா, டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. கேஷ கொடுத்துட்டீங்கன்னா என்ன ரேட்டு? 3 சைஃபர். என்னப்பா ஆங்காங் ரேட்டு சொல்ற? என்ன பண்றதுங்க, விலைவாசி. ஆமா, இன்ஃப்ளேஷன் இல்ல, அதுவும் குஜராத் கவர்மெண்ட் விழற நிலையில. வசந்த், வளவளன்னு பேசாத, பொண்ண வர சொல்லு. அந்த பெண் வந்தாள். இருளில் சோடியம் வெளிச்சத்தின் மிச்சத்தில் ஒரு பொய் உருவம் போல. எங்க அம்மா வாங்கின இந்த சென்ட்டு ராயபுரம் வர வாசனை தூக்குது. உன் பேர் என்ன என்றான் கணேஷ். சரோ. ஊரு? காஞ்சிபுரத்தண்ட தேக்காம்பட்டி. வாழ்க பாஸ். இவளை என்ன கேட்கணும்? சரோ, உன் கூட இந்த மாதிரி மெரினாவில ஆபரேட் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் ஒரு 8 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் தெரியுமா உனக்கு? தெரியும். 10 நாள் முன்னாடி இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? ஒரு பொண்ண ஒரு ஆளு கூட்டி வந்தப்போ சண்டை வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு. நீங்க போலீஸா? இல்ல சரோ, நாங்க போலீஸ் இல்ல, வக்கீலுங்க. அந்த சம்பவத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். பானுரேகான்னு ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தது. பீச்சாண்ட 2-3 பேர் வந்து போட்டோ பிடிச்சாங்கன்னு கார்ல கூட்டியாந்து ரேட் பேசுறதுக்குள்ள கலகலப்பாயிருச்சுன்னு ஓடி வந்துருச்சுன்னு. அந்த பானுரேகா எங்க இப்ப? வெளியே கஸ்டமருக்கு போயிருக்குது. எங்க நிக்குது? கோடம்பாக்கம் பிரிட்ஜாண்ட. சரோ, உனக்கு பான்பராக்கு எவ்வளவு தரான்? சாப்பாட்டுக்கு அப்பப்போ கொடுத்துருவாரு. ஆஸ்பத்திரி செலவு, அரிசி. கேஷா தினம் கேட்டா கொடுப்பாருங்க. சரோ, இந்த பானுரேகாவை இவருக்கு காட்டு, 1000 ரூபாய் தரேன். இப்ப வா. இருட்டிலும் அவள் கண்கள் விரிந்தது தெரிந்தது. இப்பதான். அப்புறம் உன்னை பிடிக்க முடியாது. மத்தது வேண்டாங்களா? மத்ததுன்னா? பாஸ், அவ வேற ஏதோ கேக்குறா. பாருமா, நாங்க எங்க தொழிலுக்காகத்தான் வந்தோம், உன் தொழிலுக்காக இல்ல. இப்பவே வரீங்களா? பானு ஊட்டாண்ட காட்டிடுறேன். சௌதரி கேட்டான்னா பார்ட்டி கூட போறதா சொல்லிடுறேன். கார் இருக்குல்ல? இருக்கு. இன்னா காரு? ஜென்னா? அன்னைக்கு ஒப்பலோ என்னவோ சொன்னாரு ஒருத்தரு. தாத்தா திருவான்மியூர் வரைக்கும் என்ன மடியில வச்சுக்கின்னு ஓட்டினாரு. சூப்பராக்கி இது காரு. அதெல்லாம் செய்யறதா இல்ல. நீ பின் சீட்ல உக்காந்துகிட்டு பானு ஊட்ட காட்டுற, அவ்வளவுதான். ஐயா, நீங்க யாரு? கொடைவல்லலா? ரஜினி படம் பாப்பீங்களா? இரவு கோடம்பாக்கம் மேம்பாலத்து அருகே இருந்த டிராபிக் விளக்கு ஆரஞ்சு கண் சிமிட்டி கொண்டிருக்க, இங்கே இருங்க, கூட்டியாரேன், உள்ள போவாது காரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண் மேலாடையை மார்பின் மேல் வீசிக்கொண்டு மையெழுதிய விழிகளுடன் வந்து, யாரு என்றாள். பானுரேகா. உள்ளவா, உக்காரு. உன்னை 2-3 கேள்வி கேட்கணும். 10 நாள் முன்னாடி நடந்ததை பத்தி. கவலைப்படாமல் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் ஒரு காஃபி ஷாப்பிற்கு அவளை அழைத்து சென்றார்கள். ரொம்ப மரியாதைப்பட்ட இடமாதலால் எல்லோரும் அந்த பானுவை ஏற இறங்க பார்த்து உதட்டை மூடிக்கொண்டு பேசினார்கள். இந்த மாதிரிலாம் ஓட்டல் கீதா என்றாள் பானு. அவள் முகத்தில் ஒரு சரித்திரமே எழுதியிருந்தது. தக்காளி வெட்டின உதட்டு சாயம், 1 இன்ச் பவுடர், நெற்றி போட்டில் ஜிகினா, சீப் என்று அலறியது. பாஸ், என்ன கேட்கணும் இவள? பாரு பானு, அன்னிக்கு நடந்தது எதது ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் சொல்லு. அவள் ஸ்விஸ் ரோல்களை முள்கரண்டியை புறக்கணித்து விரல்களால் எடுத்து நடுவே கடித்து சாப்பிட்டு உதட்டை துடைத்து கொண்டு பேசினாள். கணேஷ் கருப்பு காஃபி ஆர்டர் செய்து அது ஆறிட காத்திருந்தான். வசந்த் ஒரு ரூட் பியர். சிவப்பா சேட்டு பையனாட்ட இருந்தான். நீட்டமா இருந்துச்சு காரு. உள்ள குளுகுளுன்னு இருந்துச்சு. பீச்சாண்ட காரை நிப்பாட்டிட்டு கடல் வரைக்கும் கூட்டி போய் என் ஜம்பர் பாடியெல்லாம் கழட்டினான். அப்பதான் பின்னால 2 பேருங்க போட்டோ பிடிக்க வரானுவ. இவன் கடுப்பாயிட்டான். 3 பேரும் சண்டை போடுறாங்க. அவங்கள ஒருத்தன் மண்டை மேல போட்டான் பாருங்க. கஸ்டமர் அப்படியே மல்லாந்து ஐயோன்னு கூவிக்கிட்டு உயிர்ந்துட்டான். இந்த சுருள் பக்கடா இன்னொன்னு கொண்டாட சொல்லேன். சூப்பராக்கிது. செத்துட்டான்ற? அப்படித்தான் தோணுது. அவன் யாரியா? சேட்டு மாதிரி சிவப்பா இருந்தான். மார்பூரா மொச மொசன்னு முடி, ஜெண்டு. ஏதோ பார்ட்டி. கணேஷ், நீ அதுக்கப்புறம் என்ன செஞ்ச? சரியா சொல்லு என்றான். எனக்கு காபராவாயிடுச்சு. இன்னடா ஆள் பூட்டானா? பேச்சு முச்சு இல்லாத கிடக்கானே. 2 பேரும் ஓடிட்டானுவ. நான் இங்க இருந்துட்டு வீச்சு வீச்சுன்னு கூச்சல் போட்டு என்ன பலன் சொல்லு? இன்னா செய்வேன். தூக்கி கொண்டாந்து கார்ல போட்டலாம்னா ஆளு தகடா இருக்கான். பலம் இல்லையே, பயம் வேற. சரி, வேற யாராச்சும் வந்துருவாங்கன்னு நான் புறப்பட்டு ஓடி வந்துட்டேன். நான் செஞ்சது தப்பு தான்யா. உயிர் இருந்துருந்துச்சுன்னா அவனை யார்கிட்டையாவது சொல்லிட்டு அல்லது கார்லயாவது கொண்டாந்துட்டு. சேச்ச, என்ன மனுஷியா நானு. இந்த தொழில்ல வந்தப்புறம் மத்ததெல்லாம் மறத்து போகுது. அங்காளம்மன் என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. அப்புறம் என்ன செஞ்ச? நேரா மணல்ல ஒடியாந்தேன்.
காருக்குள்ள என் பையன் விட்டுட்டேனா அதை எடுத்துக்கிட்டு குறுக்க பாஞ்சு ஆட்டோ ரிக்ஷாவுல சௌதரி காத்துக்குன்னு இருக்கான். அவங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்திக்க, நீ திரும்ப வந்தப்ப அந்த காரு அங்கேயே இருந்துச்சா என்றான் கணேஷ். ஆமா, அதுல இருந்து தானே பைய எடுத்தேன். பக்கத்துல ஏதும் காரு இருந்துச்சா? ஆமா, இன்னொரு சின்ன காரு. நீ வச்சிருக்கியே இதே மாதிரி காருன்னு தான் நினப்பு. வசந்த், இவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு வா. பின்னிரவில் அவர்கள் திரும்பும்போது கணேஷ் தீவிர சிந்தனையில் இருந்தான். பாஸ், அடுத்தது என்ன? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த கேஸ்ல ராமச்சந்தர் இன்ஸ்பெக்டர் கதிர்வேலனுக்கு லஞ்சம் கொடுத்தா காரியம் நடக்குமான்னு கண்டுபிடிக்க மட்டும்தான் நம்ம அட்வைஸ் தேவைப்படுது. நீங்க என்னவோ ஏரியாவுல உள்ள பிபி எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுக்கிறீங்க. கணேஷ் கவனிக்காமல் தன் எண்ணத்தின் தொடர்பாக, நாளைக்கு முதல்ல டெட் பாடியை பாக்குறோம் மார்ச்சுவரியில. அது இன்னும் வச்சிருக்காங்களா? வச்சிருப்பாங்கன்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் நம்ம திலீப் இருக்கானே, அவன் நண்பர்கள் 3 பேரையும் விசாரிக்கணும். பாஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்னும் நினைக்கல. ஏன்? கேஸ் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன் என்றான் கணேஷ். அத்தியாயம் 9. சரண்யா திலீப்பை பார்க்க சென்றபோது அவன் தாய் தோட்டத்தில் ரோஜா செடியை திறமையாக கத்தரித்து கொண்டிருந்தாள். வா சரண்யா. திலீப்பின் தாய் வரவேற்க சரண்யா வழக்கம் போல் ஒரு பாக்கெட் பாதாம் பருப்பு, சாக்லேட் இவைகளை அவள் கையில் கொடுத்தாள். இதெல்லாம் எதுக்கு? வீட்ல வேணும் மட்டும் கிடக்குதுல்ல. ராஜரத்னம் சொல்லி இருக்கிறார், எப்போது அவர்களை பார்க்க சென்றாலும் ஏதாவது எடுத்துச் செல், பணக்காரர்கள் பணக்காரர்களுக்கு கொடுக்கும் அர்த்தமில்லாத பரிசுகளில் ஒன்று என்று. அவள் அதை கருதினாலும் சாரு அப்பா சொல்படி கேட்கும் பெண். அவளுக்கு தன் வாழ்வின் திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டதுடன் சமரசமாகிவிட்டது. பணம் பணத்தை மணக்க வேண்டும் என்னும் நியதிப்படி திலீப்பை மணக்க மனத்தில் தயாராக இருந்தாள். அவள் வந்த சமயம் திலீப் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் போய் உட்கார்ந்தாள். யார் யார் ஆடுறாங்க? பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ். எனக்கு அஃப்ரீதி பிடிக்கும், அப்பாஸ் போல இருக்கான் என்றாள் சரண்யா. துரோகி, பாகிஸ்தான் கிரிக்கெட்டியரை பிடிக்கணுங்கிறியே என்றான். உடம்பெல்லாம் சரியா போச்சா? உடம்புக்கு என்ன? எங்கேயோ அடிபட்டிருக்குன்னு அம்மா சொன்னாங்க திலீப். பாரு, எங்க வயசுல அடிபடலன்னா வாழ்க்கையில த்ரில் இல்ல, எல்லாம் விழுப்புண்கள் என்று தன் சட்டையின் ஸ்லீவை உயர்த்தி பிளாஸ்டரை காட்டினான். பிராக்சரா? எல்லாம் செட் ஆயிருச்சு, கைய தூக்க முடியல. சரண்யா அவன் தோலை வாத்சல்யத்துடன் தடவி கொடுத்தாள். இந்த கைய தூக்க முடியுது. சரி, நீ வரப்போ அம்மா கீழே இருந்தாங்களா? தோட்டத்துல இருந்தாங்க. இந்த கதவை சாத்திரு. ஏன்? கிளார் அடிக்குது, கேசட் போட போறேன். என்ன கேசட்? பிறப்பின் ரகசியங்கள்னு ஒரு இங்கிலீஷ் படம், மலையாளத்துக்காரங்க எடுத்தது, சூப்பரான படம். சி, அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு, படிப்பினைகள்லாம் இருக்கிற கருத்துள்ள படம் என்று சிரித்தான். சரண்யா அவனை சதிபார்வை பார்த்தாள். இருவருக்குமே இளமை வேகங்கள் மெல்ல தயக்கங்களை நீக்கி கொண்டிருக்க, சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக. நீ என்ன பண்ற? நேரா மாடிக்கு பெட்ரூமுக்கு வந்துரு. அம்மா அங்க வரமாட்டாங்க, யாரும் இப்ப கிடையாது. எதுக்கு வரணும்? சொன்னேனே, அங்க பார்க்கலாம் வீடியோ. எனக்கு வீடியோ பார்க்க வேணாம். சரண்யாவுக்கு வேர்த்திருந்தது. அவன் எடுத்துக்கொண்ட சுதந்திரங்கள் உடல் முழுவதும் பரவி இருந்தது. நீ மட்டும் ஏதாவது விஷமா செஞ்ச பலி போட்டுருவேன் என்றாள். எதுக்கு பயப்படுற? நமக்கு தான் கல்யாணம் நிச்சயமாயிருச்சே. அதுக்காக எல்லாத்துக்கும் தக்க சமயம்னு உண்டு இல்லையா? இதுக்கு எல்லாமே தக்க சமயம். வசந்த் அந்த போலீஸ் நிலையத்துக்கு சென்று, இங்க இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன் யாருங்க? நான் தான். என் பேர் வசந்த், உங்க கூட கொஞ்சம் பேசணும். சாயங்காலம் டியூட்டி முடிஞ்சதும் வாங்க, இப்பவே பேசணும், எனக்கு ஜோலி இருக்குது. மிஸ்டர் கதிர்வேலன், நான் ராமச்சந்திரனுடைய லாயர். நீங்க என்னை இப்பவே சந்திக்க விரும்புவீங்க. அதை அப்பவே சொல்லக்கூடாதோ? என்ன சாப்பிட்றீங்க, கூலா ஹாட்டா? தண்ணி கொடுத்தா போதும். மிஸ்டர் கதிர்வேலன், எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கீங்களா? தெரியணும். காப்பி வேணும். தாராளமா காப்பியே கொடுக்க சொல்றேன். வசந்த் டைப் அடித்த அந்த காகிதத்தின் நகலை வாங்கி அதை படித்தான். முதல் தகவல் அறிக்கை. குற்ற எண் 801/97. காவல் நிலையம், மயிலாப்பூர் வட்டம், மயிலாப்பூர் மாவட்டம், சென்னை. சம்பவம் நடந்த தினம் சென்னை 28, ராஜா அண்ணாமலைபுரம், வள்ளீஸ்வரம் கோட்டவாசியான திரு செந்தில், வயது 33. தகப்பனார் பெயர் ஆறுமுகம். அளித்த புகாரின் பெயரில் மயிலாப்பூர் KNICU 502/97 என்ற ஈ.த.ச பிரிவுகள் 341, 323 மற்றும் 342 கீழான வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது காணாம போன அஜய்குமார் குறித்து அவருடைய சொந்தக்காரர் பிரகாஷ்ங்கிறவரு நபர் காணவில்லைன்னு அபிராமபுரத்தில் 736 கீழ் 97ன்னு பதிவாகியிருக்கு. அதோட காப்பியும் இருக்கு. இந்த அஜய்குமாரத்தான் இந்த பசங்க போட்டு அடிச்சிருக்காங்க. செத்துருக்கான். பாடி எங்கே இருக்குது? GHல புதைக்கிறதுக்கு இருந்தாங்க. அதனால என்ன, எக்ஸ்கியூம் பண்ணிடலாம். புதைக்கல, மார்ச்சுவரியில இருக்குது இன்னும். சொந்தக்காரங்க அடையாளம் காட்டிட்டாங்களா?
காட்டிட்டாங்க வசந்த். அதுலதான் சூட்சுமம் வச்சிருக்கோம். இப்ப சார் பணம் கொடுத்துட்டா சுலபமா பாடி ஐடி சரியில்லைன்னு சொல்லி எரிச்சிடலாம். அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்களா? பணம் கொடுக்கலனா? அவர் முகம் சுருங்கியது. கேஸ 302க்கு மாத்திருவோம். அதை வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். ரொம்ப சிக்கலாயிரும் உங்க கிளைண்ட்டுக்கு. புரியுது. பணம் கொடுத்தா எந்தவித பிரச்சனையும் ஏற்படாதுங்கிறீங்க. ஆமாங்க, எங்களுக்கும் ஒரு கேரண்டி வேண்டாமா? எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம் உங்களுக்கு தெரியாததா? பையன் கொண்டு வந்த ஏலக்காய் டீயை வசந்த் அருந்திக்கொண்டே யோசிக்க, என்ன யோசிக்கிறீங்க? எல்லாம் நேராத்தான் இருக்குது. செத்தவன் யாருங்க? அதையும் கேக்குறீங்க? மெரினா பீச்சில் இந்த மாதிரி இளைஞருங்க அலையிறாங்க பாருங்க. அப்பன் காரை வாங்கி கொடுத்துட்றான். அங்கங்க குட்டி தள்ளிக்கின்னு வர்றாங்க. கடற்கரையில போய் கஞ்சா அடிச்சுக்கிட்டு என்னவோ ஜலக்கிரீடைகள்லாம் பண்ணிட்டு இவங்களை ஒழிச்சு கட்டணும்னா ஆள் பத்தலங்க. பீட் கான்ஸ்டபிள் எத்தனை பேர் போட முடியும்? அடடா, அவங்களும் லஞ்சம் வாங்கிடுறானுங்க. அதானே, அப்ப பாடியே வேற எந்த விதமாவும் ஐடி பண்ணல முடியல இல்லையா? வேற விதமானா நண்பருங்க, அவன் கூட்டி வந்த பொண்ணு, இப்படி எத்தனை பொண்ணுங்க இருக்குதுங்க. எப்படி? ஆனா அதையும் பார்த்தோம், சரிப்பட்டு வரல. இந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட் வந்ததும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கேஸு ஈஸியாயிருச்சு. நீங்க கவலையே பட வேணாம். அப்படிங்களா? பணம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ராமச்சந்திரன் சார் என்கிட்ட கொடுக்கலங்க. அவர் அந்த குமாரசாமி மூலம் டீல் பண்ணுவாரு. அட ராமா, பின்ன எதுக்கு நீங்க வந்தீங்க? பணம் கொடுக்கலாமான்னு கிளியர் பண்ணத்தான். கிளியர் ஆயிடுச்சுல இப்ப? ஆயிடுச்சு. பின்ன சீக்கிரம் போய் சொல்லுங்க, மேலதிகாரிங்க தொந்தரவு பண்றாங்கன்னு. நாளைக்கு ராத்திரி வரைக்கும் தான் காத்திருக்கிறோமான்னு சொல்லுங்க. அதுக்கு மேல ஆச்சுன்னா தி லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ்னு சொல்லிடுங்க. வசந்த் அவரை புன்னகையுடன் பார்த்தான். கதிர்வேலன், இந்த உட்டாலக்கடி தான் வேணாம். மேலதிகாரி கீழதிகாரின்னு போட்டு குழப்படி பண்ணாதீங்க. பணம் யாருக்கு எவ்வளவு போறது எல்லாம் தெரியும். நாங்க பழம் தின்னு கொட்டை போட்ட லாயருங்க. மேலும் நாளை மாலை ராத்திரி வரைன்னு கெடுவெல்லாம் வைக்காதீங்க. நாங்க கேஷா கலெக்ட் பண்றது அவ்வளவு ஒன்றும் ஈஸி இல்ல. வெயிட் பண்றதா இருந்தா சரி, முடியலன்னா கோர்ட்டு இருக்கவே இருக்கு. கதிர்வேலன் கவலையுடன், குமாரசாமி அப்படி சொல்லலையே. சரி, எப்பதான் பணம் பேரும் அதையாவது சொல்லுங்க. கொடுக்கறப்ப கொடுப்போம். கிளியர்? கிளியர். கொஞ்சம் அட்வான்ஸா ஏதாவது கொடுத்துட்டா சொல்றேன் அவர்கிட்ட. அங்கிருந்து கணேஷுக்கு போன் போட்டான் வசந்த். பாஸ், கேஸ் எஃப்ஐஆர் பதிவாகியிருக்கு. பாடி ஐடி பெண்டிங் வச்சிருக்காங்க. பணம் கொடுத்தா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அஜய்குமார்னு பேரு. மார்ச்சுவரியில இருக்குது பாடி. எப்படி பாடியை அடையாளம் கண்டுபிடிச்சாங்களாம்? மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை வச்சுதான். வசந்த், பாடியை ஒரு முறை போய் பார்த்துடலாம். அத்தியாயம் 10. கம்பி தடுப்புகளையும் காதை சொரியும் காக்கி சட்டை சிப்பந்திகளையும் கடந்து ஈரமான நடைபாதையில் நடந்து கதவை திறந்து குளிர் அவர்களை தாக்கியது. ஏசி ஒர்க் பண்ணுதுங்களா இன்னைக்கு? பரவாயில்லையே, செத்தவங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் பாருங்க பாஸ் என்றான் வசந்த். கணேஷ் இயல்பாக கர்ச்சீஃபை முகத்தில் பதித்து கொண்டான். ஏதோ ஒரு ஆர்கானிக் திரவத்தின் பழ வாசனையாக இருந்தாலும் சூழ்நிலையில் அந்த வாசனை அசம்பாவிதமாக இருந்தது. வசந்த், திஸ் பிளேஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ தி கிரீப்ஸ். பெண்டு பிள்ளை தந்தையாய் பிறவியுடன் சுற்றமிவை உண்டென்று நம்ப உடல் அழிந்தேன் பூரணமேன்னு பட்டினத்தார் சொன்னாப்ல. எங்கடா சித்தர் பாடல் எல்லாம் படிக்கிற? லா புஸ்தகம் மட்டும் படிச்சா பைத்தியம் பிடிச்சிரும் பாஸ். பாருங்க, என்ன ஒரு இளமையான பொண்ணு. அடடா. தரையில் ஓலைப்பாயில் சுருட்டி வைக்கப்பட்ட பிணங்கள் படுத்திருந்தன. இடம் பத்தலங்க. நீங்க அந்த பீச்சில் கண்டெடுத்த பாடியத்தானே சொல்றீங்க? மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் கேஸு. ஆமாங்க, இன்ஸ்பெக்டர் பேரு கதிர்வேலன். கொஞ்சம் இருங்க என்று பழுப்பு நிற சார்ட்டை பார்த்து அலட்சியமாக ஒரு அறைக்கு சென்று அதன் இரும்பு கதவை திறந்து, வேணும் மட்டும் பார்த்துக்கங்க தரிசனம். அதில் கான்ட்ரி போல் இருந்த பகுதியில் சுகமாக குளிரில் படுத்திருந்த அந்த உடலை வெளியே இழுத்தான். உடல் நிர்வாணமாக இருந்தது. தலையிலும் நெற்றியிலும் அடிபட்ட இடத்தில் ரத்தம் நீலம் பாரித்து, உதடு வீங்கி, ஒரு கண் திறந்து, பல் துருத்தி. வசந்த், அதானே கதிர்வேலன் சொல்ற கேசு? சீட்டை பாத்துரு. அவன் அந்த உடலின் கட்டை விரலில் கட்டியிருந்த ஒரு சீட்டில் எழுதியிருந்த குறிப்புகளை படித்தான். இதான் பாஸ், என்ன பார்க்கணும்? பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, வா போகலாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். என்ன பாத்தீங்க? சொன்னேனே, பார்க்க வேண்டியத. பார்த்த மாதிரியே தெரியலையே. இங்க அதிக நேரம் பார்த்தா நமக்கே தலை சுத்துது. வாடா. அறையை விட்டு வெளியே வரும்போது வசந்த் 50 ரூபாய் நோட்டு கொடுத்து, உனக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க வேண்டியது நியாயந்தாயா. தினம் தவறாம பிணங்களை பாக்குறதுனா ஒரு நாள் நமக்கே பேசாம கூட படுத்துருவோமான்னு தோணும். இதெல்லாம் பரவாயில்லங்க. தண்ணில விழுந்து நாளாகி போய் அழுகி போன கேஸ் ஒண்ணு இருக்கு, பாக்குறீங்களா? ஐயோ வேணாப்பா. அப்படியே மொத்த கணக்கா தலை எது கால் எதுன்னு தெரியாம கைய வச்சா உள்ள போயிரும். யோ, நான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும். இருவரும் வெளியே வந்தபோது, பாஸ், அடுத்தது என்ன? வேற எதுவும் பார்க்க வேண்டியதில்ல. அந்த பையன் ஃப்ரெண்டு ஒருத்தன் போட்டோ எடுத்தான்னியே, அது என்ன ஆச்சுன்னு கேட்டுரு. டெவலப் பண்ணானான்னு கேட்டுரு.
அப்புறம் அந்த பொண்ணு உன்னை பார்த்தோம்ல, பானுரேகாவோ பானுவோ சொன்னாலே, அவகிட்ட ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். அன்னைக்கு அந்த பையன் சட்டையை எப்ப கழட்டினான்னு கேட்டுரு. சட்டையா? என்ன ஒரு வினோதமான கேள்வி. கார்லயா இல்ல பீச்லயா? அதுக்கு பதில் கொண்டாந்துட்டா ராமச்சந்திரன் கேஸ் முடிஞ்சு போச்சு. அவருக்கு என்ன சிபாரிசு பண்ண போறோம் நாம? பணம் கொடுக்க வேணாம்னு சொல்லிரு. கொடுக்க வேணாமா இல்ல குறைச்சு கொடுக்கலாம்னா? கொடுக்கவே வேணாம்னு. அரெஸ்ட் பண்ணிடுவாரு. பண்ணிக்கட்டும். பாஸ், யூ மிஸ் தி பாயிண்ட். அரெஸ்ட் பண்றத எக்காரணம் கொண்டும் தவிர்க்க விரும்புறாரு ராமச்சந்திரன். அவருக்கு பணம் முக்கியம் இல்ல. நான் சொல்லி பாத்துட்டேன். இத கோர்ட்ல வாதாடி மீட்டுறலாம், இல்ல ஜாமீன்ல வெளியே கொண்டாந்துடலாம்னு. அவர் பிடிவாதமா மாட்டேங்கிறாரு. அவரோட கம்பெனி ஷேர்களும் விழுந்துருமா. வசந்த், எனக்கு என்னவோ வேலன் அரெஸ்ட் பண்ண மாட்டாருன்னு தோணுது. அப்படி சொல்லாதீங்க. எல்லாம் தயார் பண்ணி ரெடியா வச்சிருக்காரு. லஞ்ச தொகைக்காகத்தான் காத்திருக்காரு. கணேஷ் யோசித்தான். சரி, அப்ப நீ ஒரு நாள் வெயிட் பண்ணி பாரு. அதுக்குள்ள ஒன்னு செய்யி. இன்ஸ்பெக்டர் கிட்ட நாமே போகலாம். போறதுக்குள்ள அந்த போட்டோவை ஒரு முறை பாத்துறது நல்லது. நீங்க என்ன திசையில நினைக்கிறீங்கன்னே புரியல. சமயம் வர்றப்ப சொல்றேன். இப்ப சமயம் வரலையா? இல்ல. சாயங்காலம் வசந்த் ஆபீஸுக்கு திரும்பி வந்தபோது கணேஷ் சித்தர் பாடல்கள் படித்து கொண்டிருந்தான். மத்தியானம் கோட் பண்ணியே சித்தர் பாட்டு. ரொம்ப அற்புதம். இத கேளு வசந்த். நல்லதல்ல கெட்டதல்ல, நடுவில் நிற்பதொன்றுதான். நல்லதென்று போதது நல்லதாகி நின்ற பின் நல்லதல்ல கெட்டதென்றால் கெட்டதாகும்னு சிவவாக்கியர் சொல்றது நம்ம கேசுங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும். கீழ்கோர்ட்டு நல்லதுன்னு சொல்றத மேல்கோர்ட்டு கெட்டதும். பாஸ், நீங்க கேட்ட 2 சமாச்சாரமும் வெரிஃபை பண்ணிட்டேன். அந்த பொண்ணு பானுகிட்ட சேட்டு மாதிரி சவப்பா இருந்தான். மார் பூரா மொசன்னு மயிறு. ஜெண்டுன்னியே எப்படி தெரியும்னு கேட்டேன். சொல்லுச்சு. அந்த ஆளு கார்ல தான் முதல்ல சட்டைய கழட்டினானாம். அங்க கொஞ்சம் சில்மிஷங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் நட்டு என்கிற நடராஜன் அவன் எடுத்த போட்டோவிலும் அது. வசந்த் அதை எடுத்து காட்டி, 2 முதுகு. இதுல எதுவும் பிரயோஜனம் இல்ல. சில சமயம் ரொம்ப வினோதமா எல்லாம் நீங்க நடந்துக்கிறீங்க. வா போலாம். எங்க? இன்ஸ்பெக்டர் கதிர்வேலனை பாக்க. கணேஷ், உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். உங்க வசந்த் வந்து என்ன பார்த்தாரு. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ஒண்ணுமில்ல. ராமச்சந்திரன் கிட்ட அத்தனை தொகை இல்லையா? எத்தனை கேட்டீங்க? 28 லட்சமா? அந்த மாதிரி ஒரு தொகைதான். வசந்த் சொன்னார் இல்ல. எனக்கு மட்டும் இல்ல, மினிஸ்டர் வரைக்கும் மேல போகுது. அவ்வளவு பணம் அவர்கிட்ட இல்ல. அதனால. எவ்வளவு நாள்? 1 வருஷம். அவ்வளவு நாள் நான் சும்மா விரல் சப்பிக்கிட்டு இருக்கேன்மா. அது உங்க சௌகரியம், உங்க டேஸ்ட். கணேஷ், எங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. இல்லங்க, நான் ஓவரா எஸ்டிமேட் பண்ணி தான் இதெல்லாம் உங்ககிட்ட விபரமா சொல்றேன். இல்லன்னா என்ன செய்வீங்க? பேசாம இருந்திருப்போம், பணம் கிடையாதுன்னுட்டு. இப்ப என்ன சொல்றீங்க? டோக்கனா ஒரு அட்வான்ஸ் கூட கொடுக்கறது இல்லையா? இல்ல. சரி, அப்படியா செய்தி? இத அவர்கிட்ட கேட்டுடலாமா? கேட்டுருங்க. வசந்த் கணேஷை பார்த்தான். அவன் சைகையில் அமர்த்தினான். கதிர்வேலன் டெலிபோன் எண்களை சுழற்றினார். இத முன்பே சொல்லிருக்கலாம்ல. எங்களை போட்டு இத்தனை நாள் டிலே பண்ணிட்டு இப்ப பணம் இல்லன்னு சொன்னா எப்படி? பணம் இல்லங்க, ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தாரு. குமாரசாமி இருக்காருங்களா என்றார் போனில். மறுபடி பொத்தி, குமாரசாமி இத பத்தி எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நாங்க குமாரசாமி வழியா வரல. டைரக்டா எம்டி ராமச்சந்திரன் எங்களை நியமிச்சிருக்காரு. கணேஷ் கதிர்வேலனை கூர்ந்து கவனித்தான். கைகள் நடுங்க, மீசையை அடிக்கடி துடைத்துக் கொள்வது போல ஒரு மேனரிசம் போலும் படபடப்பாக இருந்தார். அதை அடக்கிக் கொள்ள கையால் கையை பிடித்துக்கொண்டு மேஜை மேல் அழுத்தி கொண்டார். குமாரசாமி, நான் கதிர்வேலன் பேசுறேன். கொஞ்சம் இங்க அர்ஜென்ட்டா வரீங்களா? ஓ, அப்படியா சேதி? சரி சரி. போனை வைத்துவிட்டு கதிர்வேலன் கணேஷை நேராக பார்த்து புன்னகைத்து, சரி, நீங்க போகலாம் என்று சொன்னார். கணேஷ் வசந்தை பார்த்தான். காத்திருக்கீங்களா? அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நான் எங்க சூப்பரண்டு கிட்ட கேட்டுட்டு தீர்மானிக்கிறேங்க. நீங்க போகலாம். வெளியே வந்து காரை கிளப்பின பின், பாஸ், இவன் என்ன திடீர்னு பால் மாறிட்டான்? அந்த குமாரசாமி என்ன சொல்லியிருப்பான்? என்னவோ சாதகமாத்தான் சொல்லியிருக்கான். வசந்த், ஒரு கால் பணம் கொடுக்க சம்மதிச்சுட்டா ராமச்சந்திரனுக்கு போன் போட்டு கேட்டுரு. செல் கொண்டு வரலையே. வசந்தும் கணேஷும் ஆபீஸுக்கு திரும்பிய போது அங்கே சரண்யா காத்திருந்தாள். மை காட், என்ன ஆச்சு உங்களுக்கு? அத்தியாயம் 11. சரண்யாவை வசந்துக்கு தெரியாது. அவள் உடை கலைந்திருந்தது. ஸ்டிக்கர் போட்டு இடம் பெயர்ந்து தப்பான இடத்தில் அவசரமாக ஒட்டப்பட்டிருந்தது. சுடிதார் கிழிந்திருந்தது. அதில் அவசர பின் போடப்பட்டும் உள்ளே பிரா தெரிந்தது. வியர்த்திருந்தாள். உட்காருங்க, உங்களை பார்த்தா புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கீங்க என்றான் வசந்த். முதல்ல நீங்க யாரு? யூ ஆர் சரண்யா, ஏகே ராஜரத்னம் டாட்டர் என்றான் கணேஷ். ஆமா அங்கிள், அப்பா உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்காகத்தான் உங்களை பார்க்க நேரா ஓடி வந்தேன். திலீப் ராட்சசனுக்கு எந்த உதவியும் செய்யாதீங்க. அதாவது திலீப் ராமச்சந்திரன். ஆமா, விஷயம் என்ன? திலீப் என்ன கல்யாணம் பண்ணிக்க இருக்கான். அவள் விசித்து அழ ஆரம்பித்தாள். இதுக்கு போய் அழுவாங்களா என்ன? இது பிடிக்கலன்னா கேன்சல் பண்ணிடுங்க.
கணேஷ் வசந்திடம், வசந்த், இது மொலஸ்டேஷன் மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் சும்மா இரு, அழுது முடிக்கட்டும். அவள் தன்னை சுதாரித்து கொண்டு சிறிய கைக்குட்டையால் முகத்தையும் கண்ணீரையும் துடைத்து கொண்டாள். திலீப் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கான். சரி. அவன் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டான். சரி. வீட்டுல யாரும் இல்ல, அங்க சில சலுகைகளை எடுத்துக்கிட்டான் என் மேல. சரி, கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி முன்னுரை, முகவுரை, அணிந்துரை எல்லாம் எழுதுறது சகஜம்தானே. அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூட்டி வச்சுக்கிட்டான். ஓ மை காட், இவங்க உன் ஃப்ரெண்டும் தான். இவங்களுக்கு என் காரை கொடுப்பேன், ரேபான் கண்ணாடியை கொடுப்பேன், என் டிஷர்ட்டை கொடுப்பேன், அதே போல என் கேர்ள் ஃப்ரெண்டையும் கொடுப்பேன்னுட்டு. ஓ மை காட், திலீப்பே என் கையை பிடிச்சுக்கிட்டான். ஹி வாஸ் ரியலி ஹை. என்ன ஒரு வக்ரமான ஆசாமி சார், அவனை போய் காப்பாத்துறீங்களே. விஷயம் தீவிரமாகலல்ல? ஆகலதான். நான் போட்ட சத்தத்துல அவங்க வீட்டு நாயி, காவல்காரங்க, அக்கம்பக்கத்துக்காரங்க அத்தனை பேரும் ஓடி வந்துட்டாங்க. ஒரு வார்த்தை பேசாம நேரா இங்க வந்துட்டேன் சார். அவனை காப்பாத்த நீங்க முயற்சி செய்றீங்கன்னு தெரியும் எனக்கு. கரண் அங்கிள் சொல்லித்தான் நீங்க இந்த கேஸை எடுத்துக்கிட்டீங்க. தெரியும். இந்த மாதிரி மனசுள்ளவனை எதுக்காகத்தான் நீங்க காப்பாத்தணும் சொல்லுங்க? அப்ப அவனை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? நோ சான்ஸ், நோ பிளடி சான்ஸ். எங்க அப்பா கிட்ட சொன்னா கொன்னுடுவார் அவனை. இப்ப நாங்க என்ன பண்ணணுங்கிறீங்க? பேசாம இந்த கேஸை விட்டுருங்க. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணட்டும். அவன் செஞ்ச காரியத்துக்கு தண்டனை வாங்கித்தான் ஆகணும். ஜெயிலுக்கு போகட்டும். அவன் ஒரு நாளாவது ஜெயிலுக்கு போனாதான் எனக்கு கோபம் தனியும். ஐசி, உங்களுக்கு முதலுதவி தேவை. கண்ணம் அப்படி நேச்சுரலாவே சிவப்பா, இல்ல சமீபத்திய சம்பவத்தாலா? எப்படியும் சாவலான் போடட்டுமா? வசந்த், அவங்கள டாக்டர் சரஸ்வதி கிட்ட கூட்டிட்டு போ. கைனகாலஜிஸ்ட். அப்படியெல்லாம் விபரீதம் நடக்கல சார். அதுக்குள்ள நான் எந்திரிச்சு வந்துட்டேன். அதிர்ச்சி தான் தாங்கல. அதிர்ச்சி, கோபம். கவலைப்படாதீங்க மிஸ் சரண்யா. நாங்க திலீப்ப என்ன பண்ண போறோம் பாஸ்? ஒன்னும் பண்ண வேணாம். கேஸை விட்டுருங்க. இப்படிப்பட்ட மகாபாவி, உணர்ச்சிகளுக்கு மதிப்பே தராத இந்த ராட்சசனை காப்பாத்தாதீங்க. அவ்வளவுதான் நான் கேட்டுக்கிறது. சாரி, உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். அவள் சென்றதும் கணேஷ் கொஞ்ச நேரம் யோசித்தான். கேஸ் என்னம்மா போகுது பாருங்க. வசந்த், என்ன பண்ண போறோம் என்று சந்தேகம் கேட்பது போல் கேட்டான். ரொம்ப சிம்பிள், விட்டுறலாம். எக்கேடு கெட்டு போகட்டும் பையன். பாரு, இந்த எமோஷனல் மேட்ரையும் போலீஸ்காரன் லஞ்சம் கேட்குற மேட்ரையும் போட்டு குழப்பாத. நாம ஒரு கேஸ் ஒப்புத்துக்கிட்டா அதை அறகுறையா விடுறதுல பயன் இல்ல. பேர் கெட்டு போயிரும். முதல்ல ராமச்சந்திரனுக்கு ஃபோன் போட்டு பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லு. அதுவும் சரிதான். கொடுக்காம இருந்தா இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாரு. ஒரு கல்ல 2 மாங்காய். பையன் ஜெயிலுக்கு போகட்டும். வசந்த், அது இல்ல நம்ம குறிக்கோள். பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன் பையனை அரெஸ்ட் பண்ண மாட்டாரு. எப்படி சொல்றீங்க? நீ என் கூட இத்தனை நாள் இருந்திருக்க. சில சின்ன விஷயங்கள்ல கோட்டை விட்டுடுற அல்லது கவனிக்க தவறிடுற. என்ன பாஸ் சொல்லுங்க? ஜிஹெச்ல மார்ச்சுவரியில பார்த்தமே அந்த பையனோட பாடி, அதுல என்ன பார்த்த? என்ன பார்த்துருக்கணும்? ஒரு டெட் பாடியும் மறு டெட் பாடியும் சேம் தானே. அந்த பொண்ணு பானுரேகா என்ன சொல்லுச்சு? சேட்டு பையன் போல இருந்தான், மார்பெல்லாம் முடின்னு. ஆமா, அந்த பிணத்தோட மார்பை பாத்தியா? வசந்த் வாயை பிளந்தான். ஆமா, அது சும்மா சலவக்கல்லாட்டம் வழவழன்னு இருந்தது, முடியே இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? பாஸ் கை கொடுங்க. அப்படின்னா அந்த ஆளு திலீப் சொன்ன ஆளு வேற. இவங்க இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அது யாருன்னு. அப்படி இல்ல, அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கணும். எப்படி சொல்றீங்க? கவனிக்க மாட்டடா நீ. அந்த பொண்ணு பானுரேகா என்ன சொல்லிச்சு யோசிச்சு பாரு. கார்ல அந்த பொண்ணை கொண்டாந்துருக்கான். 2 பேரும் சமுத்திரக்கரைக்கு போயிருக்காங்க. அங்க சம்பவம் நடந்திருக்கு, கைகலப்பு. திலீப் அவனை தன் ஃப்ரெண்டுன்னு எண்ணி பின்னால வந்து போட்டோ எடுக்க போய் அந்த சேட்டு பையன் அடிபட்டிருக்கான். இந்த பொண்ணு வேகமா ஓடி வந்துருச்சு. பையன் பீச்சில் கிடக்கான். ஆனா அந்த சுமோ கார், அவன் வந்த கார் என்ன ஆச்சு? என்ன ஆகியிருக்கும்? அது பாட்டுக்கு பார்க் பண்ணித்தானே இருக்கணும். போலீஸ்காரங்க உடலை பார்த்தா பார்க் பண்ணி இருக்கிற காரை பார்த்துருக்க மாட்டாங்களா? அதுவும் நம்பரை நோட் பண்ணிட்டு ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு விழுந்தவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? ஆமா, அதையும் செய்யல. செஞ்சிருப்பாங்க. போலீஸா அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. செஞ்சிருப்பாங்க. செய்யலன்னா என்ன தெரியுது? திலீப் அடிச்சதுனால அவன் சாகல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் நினைவு வந்து தட்டு தடுமாறி எழுந்து போயிருக்கணும். அல்லது யாராவது அவனை தேடி வந்து காப்பாத்தி கார்ல கொண்டு போயிருக்கணும். அப்ப அந்த பணம், அது வேற ஒரு பாடி. நம்ம ஊர்ல அநாத பிணங்களுக்கா குறைச்சல்? வசந்த் தீவிர யோசனையில் இருந்தான். அதனாலதான் சொல்றேன், கதிர்வேலன் அரெஸ்ட் பண்ண மாட்டாரு. அரெஸ்ட் பண்றதா பயங்காட்டி பணத்தை வாங்கிடலாம்னு பிளான் போட்டிருக்காரு. முத காரியமா ராமச்சந்திரனுக்கு ஃபோன் போட்டு பேசிடலாம். பணம் கொடுக்காதீங்க, எல்லாமே ஏமாத்து வேலைன்னு. எனக்கு என்னவோ அவர் இந்நேரம் கொடுத்துருப்பாருன்னு தோணுது. ராமச்சந்திரனை வசந்த் அழைத்த போது ஆன்சரிங் மெஷின் பதில் சொன்னது. அவருடைய செல் நம்பர் கொடுத்திருந்தார். அதை முயன்றான். சார், உங்களை செல்லுல தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். நீங்க பணம் கொடுத்துட்டீங்களா? உங்ககிட்ட இருந்து சரியா தகவல் வரல, அதனால கொடுக்கறதா தீர்மானிச்சிட்டேன்.
குமாரசாமி கதிர்வேலனை கூட்டி வர போயிருக்கான். எவ்வளவு? 12 லட்சம். எங்க கொடுக்க போறீங்க? இங்கதான் வீட்ல. நீங்க வரீங்களா? வரோம். அத்தியாயம் 12. ராமச்சந்திரன் பங்களாவுக்கு வசந்தும் கணேஷும் போன போது குமாரசாமி அவர்களை வரவேற்று ஹாலில் உட்கார வைத்தான். ராமச்சந்திரன் எங்க? உள்ள விசிட்டர் இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்தா உட்கார சொன்னாரு. யாரு விசிட்டர்? தெரியலிங்க. இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன் வந்தாரா? பார்க்கலங்க. தின வெளிச்சம் சாமர்த்தியமாக கசியும்படியாக உயர உத்தரங்கள் அமைத்து நடுவே சற்று பள்ளமான இடத்தில் சோஃபா திண்டுகள் வைத்து நவீனமாக இருந்த அந்த ஹாலில் ஒரே ஒரு சித்திரம் இருந்தது. சால்வட்டோர் டாலி யாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறீங்க பாஸ்? கணேஷ் கவனிக்காமல், இன்ஸ்பெக்டர் உள்ள போயிட்டாரா வசந்த்? குமாரசாமி ஐயா கிட்ட சொன்னீங்களா நாங்க 2 பேரும் வந்திருக்கோம்னு? சொல்லலங்க. விசிட்டர் உள்ள இருக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணா கோவிப்பாருங்க. வசந்த் தாழ்ந்த குரலில், இந்த குமாரசாமி மொழியே சரியில்லை பாஸ். எனக்கு என்னவோ இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்காருன்னு பற்றி சொல்லுது. என்ன பண்ணணுங்கிற? இவன் உள்ள விடமாட்டான். கேட் கிராஷ் பண்ணிடலாமா? சரி என்று கணேஷ் எழுந்தான். போயிட்டு அப்புறம் வரீங்களா என்றான் குமாரசாமி. இல்லங்க, இப்பவே உள்ள போறோம் என்ற வசந்த். அவர் அறை எதுங்க? அதோ மேலண்ட இருக்குதே. சரி, அங்கதான் போறோம். அனுமதி இல்லைன்னு சொல்றேன்னில்ல, எனக்கு வேலை போயிருங்க. கொஞ்ச நேரம் காத்திருங்க. குமாரசாமி, உனக்கு இதுல எவ்வளவு பங்கு? எதுல? 12 லட்சத்துல. என்ன சொல்றீங்கன்னே தெரியல. பாசாங்கு வேணாம், 2 பேரும் மாட்டிக்க போறீங்க. என்னங்க நீங்க ஏதேதோ பேசிக்கிட்டு? உன்னை வர்றப்ப கவனிச்சுக்கிறேன் என்ற வசந்த் அந்த கதவை உதைத்து திறந்தான். உள்ளே நுழைந்தான். இன்ஸ்பெக்டர் கிளம்பி கொண்டிருந்தார். மேஜைக்கு குறுக்கே ராமச்சந்திரனுடன் கை குலுக்கிவிட்டு இடது கை சூட்கேஸை கைமாற்றிக் கொண்டு புறப்பட்டு கொண்டிருந்தார். அப்புறம் பார்க்கலாம், உங்களுக்கு ஏகப்பட்ட விசிட்டர்ஸ் என்று சொன்னார். வாங்க கணேஷ், வசந்த். பணம் கொடுத்துட்டீங்களா சார்? கொடுத்துட்டேனே. வசந்த், சூட்கேஸை பிடிங்கிடு என்றான் கணேஷ். வசந்த் சற்றும் எதிர்பாராமல் இன்ஸ்பெக்டர் கையில் இருந்த சூட்கேஸை கவர்ந்தான். அதை மேஜை மேல் வைத்தான். அதை இன்ஸ்பெக்டர் எடுக்க போக அவர் கை மேல் அழுத்தி அவரை பின்பக்கம் தடுத்தும் அவர் கை துப்பாக்கியை உதிர்த்தான். கணேஷ் துப்பாக்கியை எடுத்து வைத்துக்கொண்டு, வன்முறை வேண்டாம் மிஸ்டர் கதிர்வேலன், இந்த பணம் உங்களோடது தான். அதை எடுத்துக்கிறதுக்கு முந்தி 1/4 மணி நேரம் உங்க கூட பேசணும். அதுக்குத்தான் தாமதம். மிஸ்டர் ராமச்சந்திரன், உங்க பையன் யாரையும் கொல்லல. இது பியூர் அண்ட் சிம்பிள் பிளாக்மெயில் எக்ஸ்டார்ஷன். என்னது? ஆஸ்பத்திரியில கிடக்கிற பிணமும் உங்க பையன் கூட சண்டை போட்ட ஆளும் வேற. அடிபட்டு விழுந்தவன் சாகல. கொஞ்ச நேரம் தலை சுத்துறா மாதிரி பீச்சாங்கரையில படுத்திருந்துட்டு புறப்பட்டு போயிருக்கான். என்ன உளறீங்க? அந்த ஆளு பாடிய அடையாளம் காட்டியாச்சு. நான் தான் அதை நிறுத்தி வச்சிருக்கேன். நாங்க அந்த ஆளையே கூட்டி வந்திருக்கோமே என்றான் கணேஷ். எங்க? வெளியில வண்டியில காத்திருக்காரு, சேட்டு பையன். இன்ஸ்பெக்டரின் முகம் மாறியது. அப்படிங்கிறீங்க? என்ன கதிர்வேலன், இது என்ன குழப்பம் என்றார் ராமச்சந்திரன். அந்த ஆளை ஐடி பண்ண 4 சாட்சியம் இருக்குதுங்க என்றார் குரல் சுரத்து கம்மியாகி. மிஸ்டர் கதிர்வேலன், போதும் பாசாங்கு, கம் கிளீன். இப்ப கூட இந்த மேட்டரை நாங்க நெருக்க மாட்டோம். கொலையே நடக்கல. நடந்ததா நீங்க திருச்சி கேஸ் பதிவு பண்ணீங்க. அரஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க மேல அன்லாஃபுல் அரெஸ்டுக்கு கேஸ் போட்டு கண்ணை நோண்டிடுவோம் என்றான் வசந்த். என்னன்னு நினைச்சிருக்கீங்க? பணக்காரங்கெல்லாம் இழிச்சவாயங்களா? என்ன வேணா செய்துக்கங்க. பையனை அரஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க வேலை போயிரும். யார கொன்னதா சொல்றீங்களோ அந்த பையனையே சாட்சியா மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நிறுத்திடுவோம். பொய் குற்றச்சாட்டு, சாட்சியங்களை திரிக்கிறது எல்லாம் சேர்ந்து 8 வருஷம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியாதா என்ன? பார்க்கலாம். எடுத்துக்கங்க, பணத்தை எடுத்துக்கங்க. நீங்க லஞ்சம் வாங்கினதுக்கு நாங்க 2 பேரும் சாட்சி. அப்புறம் குமாரசாமியை அப்ரூவர் ஆக்கிடுவோம். ஒரு பெரிய நோட்டு போதும். அவனை நீங்க அப்ரோச் பண்ணி பணம் கேட்ட எல்லா விவரமும். கதிர்வேலன் தன் தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டார். பணத்தை தொடவில்லை. முகத்தை அவமானமும் வியர்வையும் நனைத்தன. அப்போ போயிட்டு வரீங்களா? ஹர் என்று ஏதோ ஒரு சத்தம் செய்தார். கதிர்வேலன், ஒரு நிமிஷம் வெளியே காத்திருங்க. உங்களுக்கு வசந்த் நற்செய்தி கொடுக்க விரும்புறான் என்றான் கணேஷ். என்ன என்றார் விரைப்பாக. கொஞ்சம் காத்திருங்களே, ராமச்சந்திரன் கூட ஒரு 5 நிமிஷம் ஜோலி இருக்குது. வசந்த், நீ அவர்கிட்ட பேசிக்கிட்டிரு, வந்துடுறேன் என்றான். கணேஷும் ராமச்சந்திரனும் தனியே இருக்க, கணேஷ் தேங்க்யூ, 12 லட்சம் மிச்சம் பண்ணிட்டீங்க. நான் கொடுக்கறதா தீர்மானிச்சப்புறம் யானவாயில போன கரும்பு திரும்பி வந்துருச்சு. லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க சார். லஞ்சத்தை எதிர்க்கிறதுல உங்க பணபலத்தை செலவழிங்க, ஆதரிக்காதீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் கணேஷ். எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க? ஒன்னும் செப்பிடு வித்த இல்ல சார். ஒழுங்கா படிப்படியா விசாரிச்சப்போ பையன் கூட வந்திருந்த பொண்ணை பிடிச்சிட்டோம். அதான் இந்த கேஸ்ல அதிர்ஷ்டம். அந்த பொண்ணு அவனுக்கு ஒரு அடையாளம் சொல்லுச்சு. சேட்டு பையன், மார்ல முடி இருந்ததுன்னு. மார்ச் வரியில இவங்க காட்டின உடம்புல முடியே இல்ல, வேற பிணம். அதுல இருந்து எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதது அதன் இடத்துல விழுந்துருச்சு. அவன் புறப்படும் முன் கதவை பட்டென்று திறந்து கொண்டு திலீப் உள்ளே வந்தான். டாட், கேன் ஐ ஹாவ் தி மணி நவ், ரைட் நவ் என்று அதட்டலாக சொன்னான்.
அப்போதுதான் கணேஷை பார்த்து, ஹாய், ஹூ ஆர் யூ என்றான். பார்த்ததில்ல, நம்ம லாயர் கணேஷ், இவர்தான் உன்னை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தினாரு. திலீப் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல், டாட், ஐ மீன் ஏ ஹரி என்றான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கணேஷ், பிள்ளைப்பூச்சி மாதிரி அடிச்சிருவான் இவன். அவன் கையில் ஒரு செக் எழுதி கொடுத்தார். பேங்க் திறந்திருக்குமா டாட்? தட்ஸ் யுவர் ப்ராப்ளம் என்றார் விரக்தியாக. அவன் போனதும், பணம் புடுங்கி மிஷின், அப்பா அம்மாவுக்கு ஒரு மரியாதை கிடையாது தெரியுது என்றான் கணேஷ். கம்பெனி மானத்தை காப்பாத்திட்டீங்க, என் பையன் இனி ஜெயிலுக்கு போக வேண்டியதில்ல. ஐ எம் நாட் சோ ஷியூர் சார், நிச்சயம் போயிடுவான், வேற நிஜ கேஸுக்கு. போகட்டும் சார், புத்தி வரட்டும், ப்ரொடெக்ட் பண்ணாதீங்க, நான் வரேன். உங்க ஃபீஸ் அப்புறம் வசந்த் இன்வாய்ஸ் அனுப்புவான் சார், குட் பை. கணேஷ் போனதும் ராமச்சந்திரன் யோசித்தார். ஐ எம் நாட் சோ ஷியூருங்கிறார், என்ன இப்ப என்று கவலைப்பட்டார். கணேஷ் அறைக்கு வெளியே வந்தான். வசந்த், சொல்லிட்டியா? குமாரசாமியை காணவில்லை. சொல்லிட்டேன் பாஸ். என்ன சொல்றார் கதிர்வேலன்? ஹி இஸ் வெரி ஹாப்பி. கதிர்வேலன் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தார். ஜமாய்ச்சிடுறேங்க, சென்சேஷனல் கேஸ் ஆயிரும். நாங்க அந்த பெண், அது பேர் என்ன வசந்த்? சரண்யா. சரண்யா கிட்ட இருந்து ஒரு புகார் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. மற்ற சாட்சியங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். 24 மணி நேரத்துக்குள்ள இதே திலீப் பையனை கைது பண்ணாட்டி என் பேரு கதிர்வேலன் இல்ல. அவன் சகாக்கள் இருக்காங்களே, அந்த பயலுவெல்லாம் ஆசன துவாரத்துல கழிய விட்டு ஒரு கலக்கு கலக்கிருங்க, கக்கிடுவாங்க உண்மைய என்றான் வசந்த். இந்தியாவிலேயே இப்பெல்லாம் உண்மை அந்த வழியாத்தான் வருது கதிர்வேலன் என்றான் கணேஷ். அப்புறம் கதிர்வேலன், உங்களுக்கு எத்தனை பேரும் புகழும் வருது பாருங்க. அது கூட சரிதாங்க. வசந்த் எல்லாம் விவரமா சொன்னாரு. உண்மையான கேஸுக்கு கைது பண்ணுங்க, பொய் கேஸுக்கு இல்ல என்று சொல்லிவிட்டு, நாளைக்கு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷன் மாதிரி வேணுமா, இல்ல அந்த பொண்ணுகிட்ட இருந்து லெட்டர் போதுமா? பொண்ணு ஒரு மனு கொடுத்தா போதுங்க, எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிடறேன், ஜமாயிங்க. தன் ஜென் காரில் ஏறும்போது வசந்த், பாஸ், அடிப்பட்ட பையன் கார்ல இருக்கிறதா சொன்னீங்களே, எங்க அவன்? வசந்த், சும்மா ஒரு, அது என்ன சொல்லுவ, உட்டாலக்கடி, அதான். மறுதினம் காலை செய்தித்தாளில், பிரபல தொழிலதிபர் மகனுடன் 4 கைது என்று கொட்டை எழுத்துக்களில் தலைப்புச் செய்திகள் அலறின. சரண்யா என்கிற பெண்ணை கூட்டு முயற்சியாக பலாத்காரம் செய்ததற்கு 4 கைது செய்யப்பட்டனர். வசந்த் அதை காட்டிய போது, பார்த்துட்டேன் என்றான் கணேஷ். பாஸ், இதை கேளுங்க. பேப்பரை வசதியாக மடித்து கொண்டு படித்தான். தொழிலதிபரின் பணபலத்தை எதிர்த்து தைரியமாக கைது செய்ய முன்வந்த கடமை உணர்ச்சி மிக்க இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன் அவர்களை போலீஸ் கமிஷனர் துரையும் உள்துறை அமைச்சரும் பாராட்டினர். இதாம் பாஸ் கிளைமேக்ஸ். இந்த வகையிலான நேர்மையான இளம் அதிகாரிகள் தான் காவல்துறையின் தூண்கள் என்றார். கணேஷ் வாய்விட்டு சிரித்தான். முற்று.